இங்கே திருநெல்வேலி ட்ரேட் சென்டரில் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வரலாம், போய் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம். பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. சொன்னீங்களா நான் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கேன். ஏன் உணவு திருவிழா 2026. ஏன்னா அந்த சார் சொன்ன மாதிரி சிரிப்பு அப்படிங்கிறது ஈஸியாக எல்லாருக்கும் கிடைச்சிடாது. வாய்க்கு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதனாலதான் இந்த உணவு திருவிழால அறுசுவை விருந்தோட ஒரு நகைச்சுவை விருந்தும் ஏற்பாடு பண்ணிக்கக்கூடிய எம்எம் ராயல் கேட்டஸ்க்கு பெரிய பாராட்டுகள் நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். ரொம்ப அவசியம். இன்னைக்கு எல்லாருமே மகிழ்ச்சியா இருந்தாலும் என்ன சார் வேற ஐட்டம் சாப்பிட புதுசா அது எடுத்து ஒரு விடுதலை சார். அன்னவாதிகளை பேசினா கூட அவங்க வீட்டுக்கு யாரு எப்ப எந்த நேரம் போனாலும் உடனே டீ கொடுத்துருப்பான். அப்பதான் ஜென்மத்துக்கு வந்து வீட்டுக்கு வர மாட்டேன். கையை ஊத்து கையை ஊத்து ரத்தம் அவங்க சொல்லுவாங்க. அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சுவாங்க. அப்பா அன்னவாதிகளை அத்தை வந்து டீ சாப்பிட மாட்டோம் எப்படி சொல்றீங்க? ஆம்புலன்ஸ் போகுதுல எந்த ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க அம்மா வீட்டுல சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி உணவு மாறி போனப்ப நிறைய பெண்கள் சுடுதண்ணீரை கூழ் ஆர்டர் பண்ண குடிக்கிறாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு குழந்தைலாம் வந்துட்டாங்க. அதான் 10th பரிசு எழுதுறதுக்கு கால் டிக்கெட் கொடுத்தாங்க. எங்க அப்பா நான் போய் கொடுத்தேன். போட்டோ ஒட்டி கால் 10th பரிசு அப்படியா அப்படின்னு சாமியை கும்பிட்டு குங்குமம் வச்சு பொட்டு வச்சு பார்க்குறேன். நானே டிக்கெட் வாங்கின மாதிரி இருக்காது அப்படி வச்சு அதை ஒட்டி மாலை போட்டு பூவை வச்சு கடைசியில் கால் டிக்கெட்டே இருந்துச்சு. ஊருக்கு பரிசு அவங்க ஒரு இந்த பாரம்பரிய உணவு முறையில மாறி பழைய வாழ்க்கை பிரமாதமா ஒன்று சொல்றேன். என்னைக்கு இந்த உடல் நம்ம வீட்டில் இருக்க ஆட்டு உடல் வீட்டை விட்டு வெளியே போச்சோ இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு. இந்த கோபுரம் தெரிஞ்சிருக்கூடாது. இது கை கட்டல். எங்க பேச்சுல உங்களுக்கு என்ன அவசியம் கேட்டீங்கன்னா, எங்க நீங்க சிரிக்கணும்னு நாங்க சொல்லுவோம். நீங்க எங்க கை கட்டணும் நாங்க சொல்லுவோம். நீங்க எப்போ போகணும் நாங்க சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்க போயிடுவோம். கட்சியை பார்க்கிறோம். அங்க இருந்து அந்த உணவு வந்துட்டு ஏழை. அந்த மாதிரி மணிமேக அச்சய பாத்திரமே பெண்களுக்கு கிடைச்சா கூட ஆம்பளைக்கு கிடைக்கும் உப்மா. எல்லாத்துக்கும் கேட்கிறார். ஏன்னா அவங்க தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதது வர அதே போல யூடியூப்ல ஏற்கனவே இங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க மனசு அகடப்படும் தான் தெரியும். உடனே அப்படி நீங்க ஒரு வார்த்தை பத்தி கேட்காது. ஆமா சொல்லுங்க. அதோட வெளியே போயிட்டேன். மட்டன் குழம்பு வச்சேன். அங்க மாண்டு போயிட்டேன். என்ன சப்பாத்தி கேட்டாரு. மனுஷன் சப்பாத்தி தானே கேட்கிறாரு. உடனே சட்டா போட்டு கிச்சனுக்குள்ள போனேன். சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாங்க. சப்பாத்தி செஞ்சு தொட்டுக்க ரசம் வச்சாங்க. இந்த ரசம் வேண்டோட நீங்க சீட்டு வேண்டும். ஆயத்தம் தாமல் மாட்டினா அந்த ஜோக் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த ஜோக் பண்ணா ஜப்பாங்க. சப்பாத்தி யாரும் ரசம் ஊத்தி சாப்பிட மாட்டீங்களா? இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே டிஃபரெண்ட் சூப்பரா இருக்கு. நான் ரொம்ப கேட்கிறேன் சார். என்ன கேட்கிறோம்? கல் தோசை தருங்க. நீங்க தோசையே கல்லமா சொல்றீங்க. அதுல உணவு சொல்றாங்க. உணவு தெரியாது நாங்க பேசுறோம். ஆனா சமைக்க ஆரம்பிச்சா மன தோசை. ஆமா எனக்கு ஸ்ப்ரேட் தான். மேல ஒரு சின்ன ஸ்ப்ரேட் இருக்கு. ஐயா. அவரே வெளியில இந்த மாதிரி கோக்கெல்லாம் நீங்க எட்டாவது சேர்த்து கொடுத்துருங்க எனக்கு. நான் கேட்கறேன் அப்படின்னா பேசுங்க. உணவு பத்தி நீங்க பேசுங்க. ஆக இந்த உணவு திருவிழாவில் வந்த வகையான உணவு அன்லிமிட்டட் ரொம்ப முக்கியம். அன்லிமிட்டட் உணவு இருக்கு என்பதையும் தெரிவித்து இதெல்லாம் வருஷத்துல ஒரு நாளாக ரசிச்சு முடிச்சு. ஏன்னா எங்க தீபாவளிக்கு எங்க அப்பா ஓடுற பேர் எங்கேயாவது பணத்துல தோல்வி எடுத்து வந்து இன்னைக்கு குழந்தைகளுக்குலாம் நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு உருவாக்கிட்டாங்க.
நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க சிரிக்கிறதுனா கூட நம்ம கஷ்டப்பட மாட்டோம். பக்கத்துல சிரிக்கிறால நம்ம வச்சு பார்க்காம அப்படின்றது இதுக்கு வந்ததே நான் கண்டுட்டேன். அவர் அத்தனை கிலோமீட்டர் நான் அத்தனை கிலோமீட்டர் வந்தது நேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புது பொன்னாடம். அதுக்கே நம்ம நிறுவனத்தை பாராட்டு. அன்னைக்கு சேலத்துல ஒரு நாள் பெரிய சால்வை கொண்டு வந்து பட்டார் பட்டார் உதறினார். அது ஒரு சால்வை விழுந்துச்சு. சால்வை கூட ஒரு நியூஸ் பேப்பர் விழுந்துச்சு. அதை எடுத்து எனக்கு பொறுத்திட்டு சால்வை அவர் கொண்டு போயிட்டாங்க. பூரா நியூஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த மேடை நம்ம பிரஸ் ஆரம்பிச்சிருக்கோம். கொடுத்தார அது சொல்றேன். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் தெரியாம MM ராயல் கேட்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்ன்றது நான் வந்தோன்னு சொல்லிட்டு உள்ள திருமணமான பெண்கள் மட்டும் கை கல்யாணமான ஒரே ஒரு கேட்கணுமா? கல்யாணம் வந்து இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்டா அதே எச்சிக்கிட்டு தான் நான் சாப்பாடு சாப்பிடுறேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இந்த கை தூக்க பாப்பா. நம்ம தூக்கம் வந்து தூக்காத எச்சுக்களை கொண்டு வாங்கி உங்களுக்கு தோக்கம் எனக்கு தெரியும். பின்னாடி ஒருத்தவங்க தூக்கிட்டாங்க, இங்க ஒருத்தவங்க தூக்குனாங்க. சார் அப்படிலாம் கிடையாது. பெண்கள் சாப்பிடுவாங்க, கூச்சப்படுறாங்க. அப்ப எச்சிக்கிட்ட சாப்பிட்டா என்ன அர்த்தம்? வீட்டுக்காரர் மேல நாங்க வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ்னு அர்த்தம் சார். ஆமா. அது கிடையாதுமா, சோம்பேறித்தனம். தட்டை கழுவிட்டு வேலை செஞ்சுட்டு காலுங்க அதுல கட்டும் பாருங்க சோம்பராலடி அதுல சாப்பிடுவோம். அந்த காலத்துல காலம் முட்டம் தெரியுமா? ஆமா. வீட்டுக்கு ரசிகை வந்தா இன்னைக்கு காலம் முட்டம் யாரா இருக்கீங்களா? யார் காலம் முட்டம் யாரா கேக்குறீங்க? அந்த ஒரு அம்மா நாங்களாம் கழுத்து முட்டம் போயிட்டோம். அது 2 மணி போல திடீர்னு கிளம்பி எந்திரிச்சிட்டேன். இப்படித்தான் இருக்கு வாழ்க்கை. அதனால அதெல்லாம் மாத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டாங்க. வீட்டுக்காரல தங்கமுட்டி, செல்லமுட்டி, பூச்சிக்குட்டின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கை தூக்க பார்க்கலாம். ஒருத்தருமே கிடையாது. 1 2 3 4 5 பேர் அப்படியே இருக்குவாங்க. உங்க வீட்டுக்கார தங்கமுட்டி அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? உங்க மேல பாசோட நினைச்சிடாதீங்க. அவசரத்துல உங்க பேரை மறந்துட்டாங்க. அதான் உண்மை. சார் நான் ஒரு கேள்வி இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு சொல்லுங்க. அதே போல தினம் பூ வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷப்படுறாங்க. உங்க மேல பிரீத்தி இல்ல, பூக்காரி மேல பிரீத்தி வாங்கி வரலாம். இன்னைக்கு அந்த அம்மா அப்படியே 6 வருஷமா இப்படிதான் வாங்கி வரா அப்படியே ஏறிக்கணும். வீடு பாக்கி 2 ரூபா அந்த மாதிரி வீடியோ அப்படியே இல்லை அப்படியே அப்படியே கேட்ட அப்படியே ஒரு பாப்பாங்க கூடுதல் அரட்டி தீர்ந்துச்சு. நானும் முடிச்சு போயிட்டு சொல்லி வந்தேன். அதுக்கான மரியாதை ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அது மாதிரிலாம் எங்க ராமலிங்க கொடுக்குறாங்க. அவர் படவுடன் வேண்டுவார். உங்க மனைவி கஷ்டப்பட்டு சமைச்சாங்கன்னா, உங்க மனைவி அப்படி சேர வந்து கிடந்தாங்கன்னா பாராட்டு. அப்படி பிடிச்சா தண்ணி ஓடுவேன் கண்ணாடி பெட்ரோல் கட்டு சிரிச்சா சேகர் மாதிரி இருக்கு, அசைச்சா அனுஷ்கா மாதிரி இருக்கு, பார்த்தா பாவனா மாதிரி இருக்கு பாராட்டு. எந்த பாராட்ட மாட்டானா பாவம். சேலை எடுத்து எங்க ஒய்ஃப் நடந்து வராங்க. நல்லா கேட்டுக்கோங்க சார், இந்த பாயிண்ட் உங்களுக்கு தான். சிரிச்சிருக்கீங்க, எப்படி பாராட்டணும்? ஒரு நாள் தான் மனுஷன் சிரிச்சிருக்காரு. அவரையும் கிட்ட ஆஃப் பண்ணிக்கிறான். அவரை வச்சு நான் ஒரு 60 ஜோக்கு போய்கிட்டு இருக்கேன். அவர் படத்துக்கு வச்சு ஒரு போயிட்டாருன்னா என் உடம்பு போச்சு. போகட்டாரு சார். ஆண்கள் நல்லா கேட்டு எப்படி பாராட்டணும்? சேலைக்கும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. இதே பாட்டை எனக்கு ஆமாம் பாடு. உனக்கு கூட தெரியும், நான் தான் தினம் துவைக்கிறேன். அப்புறம் ஒரு நாள் துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் இது சம்சாரம் துவைச்சா சேலைவா என்னையா இருக்குங்களா? ஆனா நான் மேடையில் பாட்டு பாடுவேன். நான் ராமரையா பாடுவாரு, டான்ஸ்லாம் பண்ணாங்க. ஒரே ஒரு நாள் பாட்டு ஒன்னோடு அப்படின்னு மைக்க கூட வாங்கி போட்டேன். கொஞ்சம் புதுச்சு போட்டு பார்த்தேன். 3 பேரோட தேவை. அதனால நான் அம்பாசமுத்திரம் பக்கத்துலேயே அதை புதச்சு போட்டு ஓடிடுவேன். சார் இந்த பெண்கள் நாங்கள் இருக்கோம்ல, எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தம். அந்த பெண்கள் நடு வகுப்பு எடுத்து நடுவு
இந்த பக்கம் இருக்காங்க அவர் அதுக்கு ஐயா, பொதுவா சொல்றேன், நடுமதுரை எடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்காங்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நடுமதுரை எடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்காங்க. குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். குங்குமம் நிறைய இருக்கா? ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் ஒரு பெண்ணானவள் இணைக்கிறாள்னு அர்த்தம். இவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாள் நம்மளுக்கு தெரியாத ஒரு சந்தேகத்தை சொல்லிட்டாங்க. இது பிறந்த விடா, இது பூந்த விடா. ஆமா சார். நடுவுல வந்து சிவர். ஆமா. அது எதுக்குன்னா பிறந்தவர் பூந்ததா இல்லை. இது ஈரி பண்ணலாம், டிராபிக் இல்லாம ஹைவேஸ்ல போயிருங்க. அப்படிச்சாங்க தலை எடுத்து வயிற்றுக்கு வெறுத்தமா கொடுக்குறாரு. போனோம்னு சொல்லுவாரு, உங்க சம்பளத்தில் 10% தெரிவித்தாங்க. சார் இப்ப என்ன பார்த்தோம்னா நல்லா கைதுல நாமளே ஒரு 10 நிமிஷம் இருந்து போயிருக்காங்க. ஃபுல்லாமே அந்த கேங் இருப்பாங்க, நல்லா சிரிக்காங்க. ஆனா சார், நேற்று காலையில நடந்த சம்பவம் சார். என்ன? எங்க அப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க சார். உங்க அப்பா 13 வருஷம் முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா? உளுந்த விடையில் நிறைய எண்ணெய் கலக்குறாங்க. தர்மராஜ் சார். ஆமா, பேர் தர்மராஜ். 10 பைசா அரிசி டீ வாங்கி கொடுத்தாரு. என்னன்னா எண்ணி ராம வந்த வீட்டுக்கு போக கூடாதுங்க, சாப்பிட்டு தான் போகணும். சரி, ஒரு நாள் போகும்போது இப்போ ஒரு கூட்டு தொங்குது. நான் வரவேண்டியா போயிட்டேன். கூட்டுனாலே அவ்வளவு பிரஸ்தான் இல்ல, பேர் தர்மராஜ். ஆமா சார். ஆமா, அப்படி சொல்லாதீங்க, எங்க அப்பா தங்கமான குணம். நான் சொல்றேன், நேற்று காலையில எங்க அப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் ரொம்ப வெகுளியான மனுஷனே. வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாமே. ஆமாங்க, அது நம்ம தேசிய பறவை இல்லை. அதை பார்க்கறது போட்டோ எடுக்கிறதோட சரி, வளர்க்கலாம். அது நான் தாங்க. சரி, அம்மா பேரும் கூட வேணாங்க, அப்போ போகலையா? என்ன பெரிய கொடுமையா இருக்கு போல. சரி, அப்படி என்ன பெரிய அவமானமா இருக்குங்க. 100 நாள் வேலை கூட போய் குறைச்சிக்கிறீங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த வேலை ரொம்ப ஈஸி. அப்படியா? 4 வேலையை ஹேண்ட் பேக் தூக்கி போட்டு போடுவோம். போயிட்டு முழு முள்ளை கொடுக்காது, முடியல முடிஞ்சு பெருசு பணம் வாங்கிட்டு சொல்லுங்கடி. இது ஒண்ணு வேலையை பாருங்க. இவ்வளவு ஒரிஜினலா பண்றது பார்த்தா இவர்தான் குடும்ப வேலை போயிட்டு இருக்காரு போலக்கா. ஒரு அரப்பை விட்டு வியாபாரம் நல்லா படுத்துருங்க. அடி. அவருக்கு தெரியும். அவருக்கு கரெக்டா தெரியாது. என்ன சொல்லுங்க? வீட்டுல மயில். அவங்க மயில்றாங்களா சார்? ஆமா சார். உண்மையிலே நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்ல ரொம்ப நேரம் எனக்கு மனசாட்சிட்டே இருக்கு. சொல்லிட்டேன், பக்கத்துல இருந்து சொல்லிட்டேன். சொல்லுங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி திருமங்கலம் ஸ்டேஷன்ல இருந்து கோபிநாத் இன்ஸ்பெக்டர் எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணாங்க. உங்க பாப்பியா? ஏன் சார்? ஒரு வீட்டுல புலி வளர்த்தா ஐந்து பக்கத்துல ஏன் ஏன் பூரா புலி குழம்பு சாப்பிட்டாங்க. உணவர்கள் அவ்வளவு முயற்சி பண்றீங்களா? நான் இந்த இடத்துல கேக்குறேங்க, அன்னபாரதி நாடு மயில் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னா அவன் கைத்தறி விழுந்துருவாங்களா? ராமரையாவே இல்ல, யாரும் மயில் பார்த்தீங்க? மயில் என்ன மஞ்சள் கலர்ல வந்து, மயில் என்ன மஞ்சள் காமலை வந்து, மயிலுக்கு டான்ஸ் ஆனாங்க அவங்க. நாம கூட சொன்னார், மயில் வந்து பச்சை கலர். கோத்துல வரீங்களா? அவர் என்ன சொல்றாரு? இல்லங்க, இப்ப முத்து சார் புலி மாதிரி இருந்தா அவர் கைத்தறி கொடுப்பாங்களா? ஆனா அந்த உணவு திருவிழாவில கேக்குறாங்க, யாரெல்லாம் வீட்டுல பொங்கல் வைப்பா? பொங்கல் அன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாரும் பொங்கல் வைப்பீங்க இல்லக்கா? ஆனா என் வீட்டுல நடந்த சம்பவம் சார், பொங்கல் அன்னைக்கு பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாலே நீங்க ஓடுவாங்களா? என் வீட்டுக்கார் பாரதி பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாச்சு, உள்ள போன நடிச்சு விட்டுருவாரு சார். எதுக்கு? நான் கேட்டேன், ஏன் மாமா பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாலே உள்ள போன அடிச்சு விட்டுருக்கீங்க ஏன்னு கேட்டேன். என்ன தெரியுமா சார் சொன்னாரு? ராமரே என்ன தெரியுமா சொன்னாரு? இல்ல, அவருக்கு நான் வாட்ஸ்அப்ல சொல்லப்போ அவர் வாட்ஸ்அப் ஆன் பண்ண முடியாது. ஐயா கூச்சமா இருக்கு, சொல்லிடுவா. சொல்லுங்க சொல்லிடுவாங்க. சொல்லுங்க, டைமா இருக்கா? அங்க சாப்பிட போகும்போது தட்டோட முடிவிட்டாரு. என்ன சொல்லுங்க? ஏன் பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாலே உள்ள போன்றுவாரு தெரியுமா? கட்ட கிலோமீட்டர் சொல்லுங்க. என்னை நாட்டு சக்கரம் நினைச்சு தூக்கி பொங்கப்பானை போட்டுருவாங்களா சார்? போட்டு நீங்க உட்காந்துருக்கீங்க, என்ன அனுப்பிட்டு நீங்க கேமரா வாங்கிட்டு போறீங்க. உங்க பேமெண்ட் அவர் வாங்கிட்டு போறாரா? இடையில கேமரால அவர் வரன்றாங்க. சார் பேசுறது நான் தண்ணி அவருக்கா? ஒரு விஷயம் சொன்னாங்க, சொல்லுங்க சார். இவங்களை பொங்கப்பானைக்கு எடுத்து போட்டுருவாங்களா நாட்டு சக்கரை? ஆமா சார் கேட்கணும். ஒரு ஆள் ஐயா நானு
சிரிப்பு காட்டுறா வந்திருக்கேன். ஐயா வன்முறையா இருக்கிறீங்க ஒரு ஆள். அதுல நல்லா சிரிப்பு காட்டுனேன். அப்படி இருந்தீங்கன்னா கிட்டி இருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி தயாரா இருக்கீங்க. அவன் நிக்கிற ஸ்டைல் வந்து கேட்டுக்கலாம். இல்ல அவங்க என்ன சொன்னாங்க, நாட்டு சக்கரை சொல்லி பொம்மை படத்தை போட்டுருவாங்க. எங்க வீட்டுல சாம்பார் வச்சாலும் எனக்கு கிச்சனுக்கு விட மாட்டாங்க. ஏன் என்னைக்குள்ள போட்டுருவாங்க. ஏன்னா நான் தான் வீட்டுல பெரிய பருப்பு. ஒன்றரை இஞ்சி காட்டில நல்ல ஜோக்கு உங்க ஜோக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு பாருங்க. முடிச்சுக்கலாம். அடுத்து நிறைய நிகழ்வுகள் ஆமா இடையில நாம வந்து பேசுவோம். மேஜிக் ஷோ இருக்கு, ராமரையாவோட ஸ்பீச் இருக்குது, அட்டகாசம் நகைச்சுவை சரவடி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆடியன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இதுக்கு ஆடியன்ஸோட கைதல கொடுங்கப்பா. நம்ம திருநெல்வேலி மக்கள் 2026 புன்னகையோடு தொடங்குறதுக்கு மிகப்பெரிய யோகா என்ன சிரிப்பதான் யோகா. டாக்டர் என்ன சொல்றாரு, ஒரு நிமிஷம் சிரிச்சீங்கன்னா ஒரு சொல் ரத்தம் ஊறும். நீங்க 2 மணி நேரம் சிரிக்க போறீங்க, ரத்தம் கோப்போ கோப்போ கோப்போன்னு ஊறி காது வழியா ஒழுக போகுது. பக்கத்துல ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுக்கணும். ரொம்ப நன்றி. அடுத்து ராமரையா வருவாரு. நாங்களும் நேரம் கிடைக்கிறதுலாம் வருவோம். நீங்க அப்படியே உட்காந்துருக்கணும். உங்க நண்பர்கள்லாம் வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு வந்து கொஞ்சம் இடத்த ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணாதான் எங்களுக்கு ஜோக் வரும். இல்லை ரிவர்ஸில் ஓடி நன்றான நிகழ்ச்சியை அழைத்து வந்ததற்காக எம்எம் ராயல் கேட்டர் சீவன்ஸுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் என்னுடைய நண்பர் ராமரையா அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து மீண்டும் சொல்றோம். நன்றி நன்றி. பெரிய அட்டகாசமான கைத்தட்டல் மதுரை முத்துசாருக்கு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நல்லா ரசிக்கிறாங்க. ஏன் சிரிக்கணும் சிரிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, a smile is the best way to face every problem, to crush every fear, to hide every pain அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நல்லா மனம் விட்டு சிரித்தாலே எந்த நோயும் நம்மளை அண்டாது. ஸோ அடுத்ததான் நம்ம எங்க சார் போயிடலாம். எப்படி இந்த கால தப்பட்டைகள் அட்டகாசமா அவங்களுக்கு ஒரு பெரிய கைகள் அட்டகாசமான எனர்ஜி வாழ்த்துக்கள். அவங்க பிரான்ஸ் எவ்வளோ இருக்காங்க இந்த கொள்ள முடியும்? நிறைய இருக்காங்க. எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நன்றிங்க. வணக்கம். மகிழ்ச்சிங்க. சந்தோஷமா. ஆரோக்கியமா? நிச்சயமாங்க. ஆரோக்கியமா? பிடிச்சிருக்கீங்க. ஐயா உட்காருங்க. உட்காருங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தீங்கன்னா உட்காருங்க. ஐயா நான் விடைபெற்றுக் கொள்ளலாமா? இருக்குமா? நான் சொல்லும் போது போங்க. நன்றி. தனியா ரெண்டா கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? யாருங்க விட்டு பாக்குறீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா தாங்க. நல்லா இருக்கீங்க. 1 மணி நேரம் மேக்கப் போட்டா நல்லா தான் இருப்பீங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? போலீஸ் கூப்பிடு. நீங்க சேர்ந்த கும்மியா கும்மி. எங்க சரி நீங்க போங்க. முத்து சார் வச்சு நான் ஓட்டிடுறேன். போங்க. ஐயா ஏதோ ஆர்வமா கூப்பிட்டீங்க. இல்லம்மா வந்தம்மா. ஒரு பெரிய கைத்தட்டலோட மதுரை முத்து சார் அவர்களை அழைக்கிறோம். ஏன்னா விஜய் டிவில இவங்க 2 பேருக்கும் ட்ரெண்டிங் பேர் அப்படின்னு அவார்டு கொடுத்தாங்க. அதுக்காகவே ஒரு பெரிய பாராட்டுகள். அப்படி சொல்லுங்க. அவர் மனசெல்லாம் தோண்டி எடுத்து ஸோ உண்மையிலே பெஸ்ட் ட்ரெண்டிங் பேர்னா ஐயா நீங்களும் மதுரை முத்து சார் தான். ஐயா உங்க கண்ணாடி இங்கேயே வச்சுங்க. வேண்டாம். இந்த மைக் ஆன் பண்ணி விடுங்க. இந்த மைக் ஆன் பண்ணி. இதெல்லாம் உங்களுக்கு மைக் பேசு. ஐயா நீங்க வந்தா தான் நகைச்சுவையில இறங்குவேன். கிடையாதுமா. அப்படி கிடையாது.
கிடையாது. அவர் அங்க இருக்கும்போது அவரை வச்சு ஓட்டலாம்னு பார்த்தேன். ஆ, அவர் வந்துட்டார். ஓஹோ, அவர் மேல வந்தாருன்னா என்னைய ஓட்டுவாருன்னு அர்த்தம். ஓஹோ. அம்மா கார்ல வந்து இறங்கணும்ல. ஆமா. அந்த சின்ன பையன் என்ன சொன்னேன், ஆமா. அங்கிள் அங்கிள் நான் உங்களை டிவியில பார்த்திருக்கேன்னா முன்னாடி ஒரு பையன் கண்டுபிடிச்சிட்டானு. அப்படி எந்த டிவிலடா அப்படின்னமா, ஆ, டிஸ்கவரிலன்றாமா. நம்ம அந்த போய் சின்ன பிள்ளை சின்ன பையன் அவன் நேரம் பேருக்கு இல்ல இல்ல அவன் இங்கதான் இருக்கான். அவனை கூப்பிடுங்க. நீங்க ரொம்ப கஷ்டமா மனசு இருக்கு. கஷ்டமா இருக்கு. ஆமா. என்னைய கலாச்சிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் உட்கார்ந்து அந்த குட்டி பேருக்குங்க. அந்த பையனை காட்டுறேன். ஏங்க, குட்டி பையனோட பெரிய ஆளா கை கொடுக்குறாரு. இல்ல இங்கதாங்க இருந்தா அந்த பையன். இந்த லைட் வெளிச்சத்துல கண்ணு தெரியல. உங்க ஜோக்குக்கு ஆள் தெரிஞ்சு நம்ம பெரும்பாலும் இல்லாட்டி நம்மளே ஒரு பையன் இல்ல கூப்பிட்டு நான் லைட் ஆஃப் பண்ணிட்டான்னு நான் கண்டுபிடிச்சது அந்த பையன். சொல்லுங்க, அந்த கண்டுபிடிங்க. உட்காந்துருக்கான் பாருங்க. ஐயா, எதுக்கு கண்ணாடி போட்டுட்டு கூட கொஞ்சம் கண்டுபிடிக்கிறேன். இல்ல அவன் தான் வாடா. இன்னொரு பேருக்கு வேலை அனுப்பி இல்ல ஜாலியா வாடா. அவன் தான் ஆமா, நான் ரெட் கலர் டிஷர்ட் காடா. அவன் தான் கலாச்சதே அவன் தான். சும்மா ஆனா நான் கூப்பிட மாட்டேன். சூப்பர் சூப்பர். எனக்கு அந்த புத்தி இருக்காது. கூப்பத்துல அடிச்சு இருக்கீங்களா பணியோட வந்திருக்கேன். வாடா அப்படி வேலை வா. வரதே பெரிய விஷயம். காலையா வாயா. நீ வர சோகத்தை பார்த்தா நம்மளுக்கு 100 ஜோக்கு மறந்து வரும் போலியா. Come here. Hurry up. சின்ன பையன் பதறிறாங்க. Very fastly and quickly. அப்பா, Very fastly and quickly. மைக்கை கொடுங்க. இந்தாங்க. Very fastly. நம்ம ஜோக்கு ரொம்ப ரிசல்ட் இல்ல இல்ல. நீ வாட்டிங் பண்ணி இல்ல, அவங்க திருநெல்வேலி குஷ்பு தான் அது. பேர் என்ன? என்னங்க கேட்டு சொல்லுங்க. என்னங்கயா சாயிரா சாயிரா. கைதட்டல் கொடுங்க. ஐயா சாமி கேட்கல சாஞ்சிக்கிட்டு வரும்போதே தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சா? மைக்ல பேசுறது ரொம்ப கோபம். இல்ல ஏன்? சின்ன பையன். இல்ல, அதனால அவருக்கு கல்யாணம் ஆகணும். காதூத்து கல்யாணம் கேட்டேன். அம்மா அப்பா கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ? ஏண்டா ஒரு அம்மா அப்பா கல்யாணம் நடந்து கூட தெரியாம என்னடா சாயம்? எப்போ நடந்துச்சு? 2013 கல்யாணம் ஆயிருக்கு. அம்மா அப்பாவுக்கு ஒரே நாள் தான் கல்யாணம் நடந்துச்சா? நீ அடி வாங்கி போற கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போலீஸ் வந்து கூப்பிட்டு நீங்க சொன்னீங்களா அவங்க போலீஸ் வந்துருவாங்க. அதாவது ஒரு இடத்துல யாராவது கிளம்பல் போனா போலீஸ் இருப்பாங்க. பெரும்பாலும் தீர்ப்பு போற இந்த மேடை அப்படி கிடையாது. ஒரு காவல்துறையினர் இருந்தால் நீங்களே தூங்கி விட்டு அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கீங்க. ஐயா, ரொம்ப ரொம்ப நேரமா திகிலாவே இல்ல இல்ல, அம்மா அப்பா வந்திருக்காங்களா? அப்பா அப்பா வந்திருக்காங்க. சரி, அம்மா அப்பா கல்யாணத்துக்கு போனே நீ? இல்ல, ஏன் கூப்பிடலையா? தனியே வரவே இல்லைங்க. சரியான விடை. நல்லா சொல்லுங்க. நீங்க அடி வாங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 6th 5வது. ஆறாவது எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? 6வது ஒரு வருஷம் தான் படிப்பியா? 6 வருஷம் சொன்னாங்கன்னா உங்களுடைய காமெடி எடுக்கணும். 15 மாசம் ஒரு வருஷமா? அந்த மைக்கில் சொல்லுங்க. 12 மாசமா படிக்கிறியா? நீங்க போங்க, நான் கூட எதாச்சும் நடத்திட்டு வாங்க. கொஞ்சம் போங்க நீங்க. சரி இருக்கு. சரி, இப்ப சாய்ராம் வந்து 6th படிக்கிறான். நல்லா படிப்பீங்க. போன்ற ஒரு சில கேள்விகள் கேட்கவா? கேளுங்க. சொல்லுங்க, ஈஸியா தான். கரெக்டா சாய்ராம் பதில் சொன்னா கைதட்டல் கொடுங்க. சரிங்களா? சூப்பர் ஸ்டார் யாரு? தல தளபதி. கரெக்டா பதில் சொல்றான். நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் யாரு? யோசிச்சு சொல்லு. நல்லா பண்ணி கொடுத்து போவேன். ஐயா, எனக்கு ஒரு நல்லா பண்ண முதல்ல ஒரு 1 தைரியமா மேடைக்கு வந்தா பாத்தீங்களா, அதுக்கே நீங்க கைது. ஐயா, எனக்கு ஒரு சரியான விடை. 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 சரியான வி
பெரிய ஆளுக்கு மேல வர மாட்டாங்க. அவங்க சார் அந்த மீசை சும்மா விளையாட்டு திரும்பி போடுவோம். சூப்பர் சூப்பர் வெரி குட். சரி படிச்சு நல்லா எல்லாமே பதில் சொல்றேன். இருந்தாலும் தம்பியை நீங்க தான் கேட்டீங்க. நம்ம அவங்க காமெடியா போவோம். கேளுங்க சார் கேளுங்க. நிறைய டயர் இருக்க வண்டி எந்த வண்டி? நிறைய டயர்ஸ் வெஹிக்கிள் நிறைய டயர்ஸ் இருக்கிற One வெஹிக்கிள். vehicle all two tires. ஏ தமிழ் மீடியா நீங்க பாவம் ஒன்னியத்தை அவங்க இல்ல இங்கிலீஷ் இங்கிலீஷ் பாவம். நாடெல்லாம் பேசுறீங்க. நிறைய One big வெஹிக்கிள். vehicle. One big vehicle, long vehicle. ட்ரெயின். அவன ட்ரெயின் யாராங்க இருக்கு? ட்ரெயின். Train, not train. Nothing. Very long train, long vehicle. ஓ ட்ரெயின்ல லாங் தான் இல்ல லாங் ட்ரெயின். Big vehicle. How much wheels? அவங்க வச்சிக்கிறது தப்புங்க. இருங்க இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியாது. நீங்க தமிழ் மீடியம். நான் நிச்சயமா கூப்பிட்டு போறேன்னு நினைக்கிறேன். தம்பி நிறைய டயர் இருக்க வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிள்? முயற்சி பண்ணு. டயர் ஏத்திட்டு போற வெஹிக்கிள். ரொம்ப நன்றி நன்றி வந்தவங்க நன்றி. கைதட்டி கொடுத்துருங்க. கைதட்டல் கொடுத்து நல்லா பேசுறீங்க. அந்த குழந்தைக்கு பெரிய காரணம். வந்தா அதே பெரிய விஷயம். நல்ல விஷயம். ஐயா அடுத்து நீங்க இந்த மேடையில என்ன நீங்க ஆட்டம் போடுங்க. என்ன ஆற்ற போறோம்? மேலே ராமரையா அவர்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி மக்கள் அது காலை பொழுதுல பார்க்கறதுல பெரிய சந்தோஷம். எனக்கு இந்த நிகழ்ச்சி முடிச்சிடவா? இல்ல இருக்கு. இருந்தாலும் ராமரையாவோட அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா ஏன் சார்? போன வாரம் அவங்க ஊர்ல தேர் திருவிழா நடந்துச்சு. அவர் ஊர் தலைவர்ன்ற முறையில தேர்விட்டார். அதுக்கு ஸ்டேஷன் எழுதிட்டு 5 நாள் வச்சுட்டாங்க. தேர் எழுதுறதா? தேரை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார். கொஞ்சம் முன்ன புண்ண இருக்கு நகைச்சுவை. ஐயா நேரத்துல எனக்கு கண்ணாடி கலர்னா வருது. நீங்க போன உடனே டிவி நிகழ்ச்சி சார்பா ஒரு காமெடி பண்ணுவீங்க. ஆமா. அது எங்க மக்களுக்கு இல்ல ஒரு பாட்டு பாடிடுறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. சூப்பர் சார். ஒரு பாட்டு பாடிடுறேன். உங்களுக்காக தான் பாடுறேன். ராமரையாவோட பாடல் ஃபேன்ஸ் ஒரு கைதட்டல் கொடுக்க பார்க்கலாம். யாராவது டான்ஸ் பண்ண தெரிஞ்ச கிட்ஸ் யாராவது இருந்தா கூட வந்து டான்ஸ் பண்ணணும். சூப்பர். இல்ல நீங்க 2 பேரும் கூட டான்ஸ் பண்றதா பண்ணணும். சேர்த்து கம்மியா இருக்கு. அவங்க ஏன் வாங்க உங்களா? வாங்க வாங்க வாங்க. Come here in the stage. வாவ். இந்த ஸ்டேஜ் ஆன் ஸ்டேஜ் இருக்கு. இந்த ஸ்டேஜ் நம்ம பேசுறது. Don't close your mouth. Come here fast. Hurry up. ரொம்ப க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணுங்க கரெக்ட்டா. Immediately. நீ என்ன அரை நேரம் பேசினா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியாது. ஆமாடா வரப்போறாங்க. அப்ப நான் மலையாளம் பேசுறேன். அது தம்பியா எந்த சேட்ட மலையாளம் வரைக்கும் ஒண்ணு கழிச்சோ ஆமா. கழிச்சிடும். இங்க வந்துறீங்களா? இது நாடு எவ்வளவு வாங்க வாங்க. சரி வரலாமா? பாவா நினைக்க புத்தாண்டு இருந்தா இவருக்கு வாசிக்க கொஞ்சம் கட்டாயமா. நம்ம தமிழ் பாட்டு பாட போறோம். எப்படி வாசிக்கிறாங்கன்னு தெரியல. என்ன வருதோ அதான் சொல்றேன். ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சார். ஓகே பாட்டு பாடலாமா? டி வரலாம் சார். போயிட்டு வரேன். இருங்க இன்னொரு நிகழ்ச்சி இல்ல இல்ல. ஊருக்கு போயிட்டு வரேன். இருங்க நீங்க இங்கே இருக்கு. போலாமா? வாங்க. நல்லா நல்லா போலாம். அதை கேட்டுதான் வந்தீங்களா? My God, unbelievable. My God. Thank you. You can go. You sit. You stand. அர்த்தம் தெரியாது. You stand. ஐயா பாட்டு ரெடிங்க. சூப்பர் சிங்கர் யார் வரல இல்லம்மா? வரலாம். ஐயா ஜூஸ் தரமா? இல்ல பாட்டா இல்ல. ஹால்டாயில. இங்க ஒரு புது வருஷம் வரமா கேரளத்துல ஒரு உணவு திருவிழா எம்எம் ராயல் கல்விஸ் நடத்துறாங்க. எப்படி சொல்லி பாட்டுல நம்ம எப்படி? இல்ல அவங்க முடிக்கிறாங்க பாப்போம். ஓகே போலாமா? ரெடிங்க. இதெல்லாம் அவங்க பாத்துக்கலாம்யா. ஐயா ரொம்ப நேரம் நீங்க எச்ச முன்னிட்டா இருக்கீங்க. பாட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆதாரியின் உடம்பி. தம்பி எதுக்கு மேல போட்டா அத்தடின்னு அத்தடின்றாங்க. ஏன்னா நீங்க சொல்றது எனக்கே நகைச்சுவையா இருக்கு. ஐயா ஓகே போலாம். ஆதாரியின் உடம்பி.
என் பாட்டுக்கு அதான் மேட்ச் ஆகுது. நீங்க பாட்டு வாசிக்கிறீங்க, அவன் பாட்டு வாசிக்கிறீங்க. நட்சத்திரம் நட்சத்திரம் சலக்கு 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 இல்ல சலக்கு சலக்கு ஐயா வாங்க ஐயா ஐயா ஏங்க ஆடியன்ஸ் போன பிறகு ஆர்கனைசேஷன் போகுது. ஏங்க நீங்க ஒரு ஆள் அனுப்புறீங்க, நான் ஒரு ஆள் அனுப்ப வேணாம். சொல்லுங்க சார். சார் வாங்க சார். ஒரு ஆளா அனுப்புறீங்களே. இருந்த 2 கேஸ் சார் சார் ரெஸ்ட் போயிட்டு வருவாங்க. அந்த போடுங்க. சார். ரோசாப்பே சின்ன ரோசாப்பே உன் பேரை சொல்லு. ரோசாப்பே சின்ன ரோசாப்பே உன் பேரை சொல்லு ரோசாப்பே. ஓகே ஓகே ஐயா ஓகே ஓகே என்ன வாசிட்டாங்க? இல்லங்க அடிக்கிற எனக்கே கால் சம்பளம் கிளியுதுங்க. இல்ல, ஐயா இந்த மியூசிக் இல்லாம உங்க குரல் லைவா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். லைவா ஏதாவது மிமிக்ரி பண்ணுவா? மிமிக்ரி ரெடியா இருக்கு. இல்ல ஐயா நீங்க குரல் விட்டு கூட காமிக்கலாம். ஆ ஏன்னா நான் இன்னைக்கு நினைவுதான். நீங்க ஏதோ நல்ல நினைப்ப. ஓகேங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அனுப்பிச்சுங்க. ஆமா. ஓகே தேங்க் யூ தேங்க் யூ. தேங்க்யூ. அவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நன்றி நன்றி கைஸ். சோ அடுத்ததா மேடம் சொல்லுங்க சார். நான் வந்து மிமிக்ரியை வச்சு தான் மேடம் நான் விஜய் டிவிலே செலக்ட் பண்ணிட்டேன். ஆட்டகாசமான கைத்தட்டல் கொடுக்கலாம். மிமிக்ரியை வச்சு தான் போனேன். நான் ஒவ்வொரு மேடையிலையும் போகும்போது அந்த விஜய் டிவில மிமிக்ரி வச்சா போனீங்க. இங்கேயும் இப்ப மிமிக்ரி வச்சு வெளியே போறீங்க. அதுதான் முத்து சார் வேணும். ஐயா இது இது எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இல்ல இது பேசிட்டு தான் பண்றீங்க. அதை பத்தி ஒண்ணு நான் எந்த மேடைக்கு போனாலும் யாராலும் ஒருத்தருக்கு ஒரு வாய்ஸ்னாலும் கத்துக் கொடுப்பேன். அவங்க கத்துக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் 10 பேர் கத்துக் கொடுக்குற மாதிரி இருக்கும். யாராலும் மிமிக்ரி கத்துக்கிறது தெரிஞ்சாலும் யாராலும் வர சொல்லுங்க. வேற எக்ஸ்ட்ரா யார் வேணா வரலாம். யாருனாலும் வரலாம், மன தைரியம் இருந்தாலும் வரலாம். இப்பொழுது ராமர் அவர்கள் மிமிக்ரி கற்றுக் கொடுக்க போறாங்க. ஒரு ஆள் வாங்க. ஆமா சார் ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் சாருக்கு. நல்லா கைதட்டல் கொடுங்க. ஆமா உண்மையான மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்துட வேண்டாம். வாங்க வாங்க சார் வாங்க சார். உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களை பார்த்தா மிமிக்ரி தெரிஞ்சால் மாதிரி இருக்கு. தெரியும். பேர் சொல்லுங்க சார். சார் வாய்ஸ் வந்து ஈஸியா எப்படி பேசலாம்னு அப்படி சொல்லிட்டு கத்துத்தரேன். நீங்க அதுக்கு ஃபாலோ பண்ணலாம். உங்க பேர் மட்டும் சொல்லுங்க சார். நவநீத கிருஷ்ணன். புரியல. நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன் தானே? ஓகே சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஆயிடுச்சு சார். வார்மிங் பண்ணுவீங்களா சார்? எப்பெல்லாம் பண்ணுவீங்க சார்? மைக்கில் என்ன பேசுங்க. வாமிட் வரும்போது வாமிட் வரும்போது வாமிட் பண்ணுவீங்க. எப்போலாம் வாமிட் வரும்? அசிடிட்டி. ஓகே சார். இப்போ நம்ம வாமிட் பண்ணோம்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் இருக்காருல்ல, அசிடிட்டி முடிச்சிட்டீங்க. ஸ்பெல்லிங் கேட்டீங்க முடிச்சுல. ஸ்பெல்லிங் சொல்லவா? ஆசிடிடி. ஓகேவா? இப்போ நம்ம வாமிட் பண்ணோம்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் வில்லன் நடிகர் இருக்காருல்ல, அவங்க வாய்ஸ் எப்படி பார்க்கலாமா? நான் பண்ற மாதிரி பண்ணுங்க.
நீங்க ஃபர்ஸ்ட் வாமிட் பண்ணி காட்டுங்க. எல்லாம் கரெக்ட். இதுலயே ஒரு 10 அடி தூரம் தள்ளி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் வந்து தள்ளி பண்ணுங்க 10 அடி தூரம். ஆமா இங்கே போய் ஆடியோ இந்த மைக்கை மட்டும் கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணிருக்கமா? ஓகே இப்போ நான் பண்றேன் கூட சேர்ந்து பண்ணுங்க. ஓகேவா? வா 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 அப்படியே வாங்க. நான் என்ன பண்றேன் அப்படியே பிக்கப் பண்ணுங்க. வா 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 வாடி செல்லும் வாடி செல்லும் வாடி செல்லும் என்ன சவுண்ட்? வாடி செல்லும் வாடி செல்லும். இது முத்துப்பாண்டி கோட்டடி. இது முத்துப்பாண்டி கோட்டடி. பேட்டில் என்ன ஓட்டடி? ஐயா பாக்கெட்டா உங்க ஜோக்குக்காக ஒரு நல்ல பேட்டை போய் ஓட்டினா அவரே சந்தேகப்பட்டேன். உண்மையிலே ஓட்டமா தான் போயிடுச்சு. அது பத்திரம் அது வந்து அடைச்சிடுவோம். ஓகே இப்போ நான் பண்ணல சார். அதே மாதிரி நீங்க பண்ணுங்க. உங்க அனுப்பிச்சு வாங்க சார். நீங்க நம்ம இப்ப பண்ணோம்னா அதை அப்படியே பண்ணுங்க. ஆனா சார் அமரு. வெரி குட் வெரி குட். வா 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 சாமி வா 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 வா. நான் எண்ணி வச்சுட்டு போனேன். ஒரு 20 பேரை காணோம். நீங்க இருக்கும்போது இருந்தாங்களா? பாத்தீங்களா? ஒரு வயசுக்கு 20 பேர் பாத்துக்கங்க. ஒரு வாய்ஸ் தானே பண்றேன். எப்படி ஒரு வாய்ஸ்க்கு போவாங்க? நான் பண்ணதை அப்படியே பண்ணுங்க. ரொம்ப இதா இருக்கும். பண்ணுங்க. அதை பண்ணிட்டு கிளம்புங்க. வா 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 வா. போனீங்க இல்ல அது மாதிரி போங்க. போயிட்டு வரணும். வா 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 செல்லம். அடுத்து முத்துப்பாண்டி கோட்டடி. நல்லா பண்ணுங்க. அதாவது என்னன்னா எங்களோட இல்லாம மக்களையும் அவர் ஒரு வைட் வயசுல வச்சுட்டு இருக்காங்க. மேல உங்கள்கிட்ட கலைஞர் இருக்கின்றாங்க. அடுத்த சார் நீங்க ஒரு வாய்ஸ் சொல்லுவீங்கல்ல? வயசு குழந்தைங்களா? என்ன வயசு உங்களுக்கு வேணும்? இது மைண்ட் வயசு எதுவும் இருக்கா? அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அந்த வச்சு முத்துப்பாண்டி அவர்களுக்கு நல்லா நன்றி. மைக்கை கொடுத்துட்டு போயிருக்கேன். மைக்கை வேற கலைஞர் அவர்கள் போன வாரம் சேலத்தில் அவருடைய ஈவெண்ட் பேசி அவருடைய திறமை நீங்க பார்க்கலாம். பேசிட்டு மேடை விட்டு தான் இறங்கினார். அறப்போர் மோது மேடையிலே எங்கேயுமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக போட்டாங்க. இந்த 3 இடத்துல தமிழ் தெரியுமா சார்? கொஞ்சம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். தட்டிட்டு அவர் குளிக்கிறார். அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். எங்களுக்காக அவருடைய கைதட்டல் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதையும் ஒழிச்சு விட்டு போயிறாங்க. நீங்க ஜோக் சொல்லுங்க. நான் எங்க ஒழிக்கிறேன்? அதனால ஒரு மிமிக்ரி ஒண்ணு இறங்கி இன்னைக்கு என்ன வாய்ஸ் வேணாலும் கேளுங்க. அந்த டிவி பாக்குறப்ப அந்த இல்ல எந்த வாய்ஸ் வேணாலும் கேளுங்க. அதே மாதிரி பேசுங்க. மன்சூர் கேப்டன் சார் யாராவது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் நீங்க சொல்லுங்க. என்ன வாய்ஸ் வேணாலும் கேளுங்க. கேப்டன் சார் வாய்ஸ் கேப்டன் சார் வாய்ஸ் வேற. ஏன்னா ட்ரைனிங் ஆகிட்டு 3 மாசம் ஆகும். ப்ராசஸ் எல்லா நீங்க கேட்குற வாய்ஸ் எல்லாமே பண்ணுவேன். அந்த கடைசியில பண்ணுவோம். வேற வாய்ஸ் என்ன வாய்ஸ் கேட்கணும்? ரகுவரன் 2 நாள் கேட்டிருக்காங்க. அடுத்து கேட்கிற ஆள் கேட்கலாம். எல்லாம் கேட்டு 3 வருஷம் கழிச்சு வந்து பண்ணுவாங்க. நிசாக்கா வாய்ஸ் ஏங்க நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கல. வேற ஏதாவது கேளுங்க. தளபதி உண்மையிலே முத்து சார் வந்து நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இன்ன வரைக்கும் நீங்க எடுத்து போய் என்ன சொல்லிட்டீங்க? மிமிக்ரி இப்போ நான் சொல்ற வாய்ஸ் எல்லாமே அவர் பண்ணுவார். நான் மிமிக்ரி வந்து நான் அவர் கூட வந்து கற்றுக்கிட்டது உண்மையிலே. கார்த்திக் சார் வாய்ஸ்லாம் அப்படியே பண்ணுவாங்க. பழைய கார்த்திக் சார் பண்ணுங்க. ஏன்னா அவர் வந்து ஸ்டாண்டப் காமெடி மட்டும் இல்லை, பட்டி பண்ற மட்டும் கிடையாது. கார்த்திக் சார் தயவு செஞ்சு கண்ணை மூடிக்கிங்க. கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா அப்படியே இருக்கும்.
கண்ணை முடித்து திறந்து பார்க்க உன வளையல் மோதிரம்லாம் காணாம போயிருக்கோம். அப்படி செஞ்சுனேன். ஐயா இப்போ நீங்க வந்து நான் ஒரு நேரம் வந்து பேசி முடிச்சுட்டேன். இப்போ உங்களுடைய பகுதி ஆமா. இருந்தாலும் அதில் கடைக்கு எடுத்து நான் ஒரு வாய்ஸ் ஒரு பேசு பேசுறேன்ல. பேச சொல்லிட்டோம். நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஒன்று பாட்டு ஒன்று எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்த உடனே என்ன ராணி என்ன ரொம்ப ஜாலியாக உள்ள எப்படி இருக்கு பாருங்க. அதே போல வேற யாருக்கு என்ன சார் என்ன வாய்ஸ் பேசினா உங்களுக்கு நல்லா இருக்கும்? நீங்க சொல்லுங்க தம்பி. நான் என்ன வாய்ஸ் பேசிருக்கலாம்? சிவாஜி கணேசன். நினைச்சேன் நீ மட்டமாக சரிஞ்சு எடுக்கும்போது நினைச்சேன். ஐயா ஒரே நேரத்துல 2 டிவி பார்ப்பாங்க கண்கள். இல்ல ஆமா. ஒண்ணுல அளவு குறிப்பு, ஒண்ணுல விவசாயம் பயன்பாடு. 2 சேனலும் ஒரே நேரத்துல மாத்தி மாத்தி பார்த்தா என்ன காமெடி? ஓகே. நம்மளாம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது டிவி தான் பார்ப்போம். நிறைய பேர் டிவி தான் பார்க்குறோம். டிவி பார்த்தோம்னா சேனல் மாற்றி மாற்றி பார்ப்போம். ஒரு சின்ன பையன் வந்து 2 சேனல் மாற்றி பார்க்குறான். ஒரு சேனல்ல பெண்களுக்கான அழகு குறிப்பு, இன்னொரு சேனல்ல விவசாயிகளுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வயலும் வாழ்வும். 2 சேனல் மாற்றி மாற்றி பார்க்குறான். வெளியில இருந்து கேட்கணுமா நமக்கு என்ன நினைச்சு பெண்களின் கூந்தல் நீளமாகவும் அழகாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை அப்படியே குனிஞ்சு வேரோட குடுக்கி காலியை பார்த்து நல்லா நறுக்கு நறுக்கு நட்டு வைக்கிறதுங்க. அப்பதான் கொத்து கொத்தா வளரும். பெண்களின் கூந்தல் நீளமாகவும் அழகாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை அப்படியே கொத்தா பிடுங்கி ஐயா இங்க வாங்க, ரிப்பீட் ஆகுது வாங்க. ஐயா மேக்கிங் பண்ண வேணாம். நீ இல்லைங்கய்யா இருக்க மறுபடியும் ஒன்று ஐயா பின்னாடி வந்து 2 நாள் மேக்கிங் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்து ஆள் வரலையா? அவரை பாடாமீங்க பின்னாடி. அதனால 2 நாள் நீங்களே பேசுவீங்க. ஆளே வரலையா? அவர் வந்துருவாரு நம்பிக்கையில நான் வந்து அப்போ ஒரு பண்ணுறேன். அதனால நீங்க ஒரு 660 வாய்ஸுக்கு பேசிட்டு தான் இங்க போகணும். மொத்த நடிகரே 400 பேர் தான். நான் விளம்பரம் ஐயா உங்களால முடியும். யூ கேன் டு இட் யா. யூ கேன். வாங்கம்மா எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு நகைச்சுவை பண்ணுவோம். வாங்கம்மா. ஐயா யூ கேன். இல்ல வாய்ஸ் என்ன யாருமே கேட்க மாட்டாங்க. சார் அது வந்து எதுக்காக இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு குரல் கேட்டீங்கன்னா ஒரு பேச அதுக்காக உங்கள்கிட்ட கேட்கறேன். ஆமா சோ யார் வேணாலும் சொல்லலாம். முன்னோம் என்ன வயசு? ஒட்டராஜன். இது நீ அங்க இருந்தே சொல்லியிருக்கான். ஐயா முக்கராஜன் தெரியுமா ஐயா? ஐயா நீ எல்லாமே சொல்லித்தான் போறாங்க. உங்க ரியாக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்லைங்க உங்களுக்கு என்ன வாய்ஸ் இல்ல நம்ம டிவில பண்றது என்னென்ன வாய்ஸ் பண்ணுவோம் அதை கேட்பாங்க நம்ம நினைச்சு சொல்றோம். நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் கேட்டப்பே ஃபெயில். ஆனா இவங்க சிவாஜி வாய்ஸ் கொட்டராஜன் வாய்ஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணிருக்கேன் பேசி வாய்ஸ் பேசி. அப்போ ஒண்ணு பண்றேன். இப்ப நீங்க ஒரு பட்டிமன்றத்தை போடுங்க. அடுத்து நான் வந்து பண்ணிடுவா. சரி சரி ஏன்னா அது வரைக்கும் நிற்கவா? இல்ல அங்க நின்ற முடியாது. இன்னொரு வாய்ஸ் யாரு கேப்டன் சார்? இல்ல நீங்க பண்ணுங்க. நான் இங்கே நிற்கிறேன். போதுமா ஐயா? உடனே ஒரு பெரிய கைத்தட்டல் ராமரையாவை கொடுத்துடலாம். டிவிகிரியில ஆரம்பிச்சு முத்தராஜன் வயசெல்லாம் கேட்டு வரல விட்டு ஒரு பெரிய கைத்தட்டல் சாரி கொடுத்துடலாம். பாட்டு பாடி அசத்திருக்கிறா. என்னப்பா அங்க இருக்க கை காமிக்கிறீங்களா? என்ன வயசு? அம்மா அந்த வாய்ஸ் நம்ம முடிஞ்சிருச்சு. அடுத்துதான் நான் கேட்க சொல்லும் போது கேட்க மாட்டேன். சார் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் வருவாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல். ஐயா நன்றிங்க. அங்க ஏசி குழுக்குள்ள ஏசி இருக்கியா? அங்க உட்காருக்கியா? ஐயா ராமரையா அங்க உட்காரு. ஏசி உட்காரு. ஆமா. சோ இப்போ வந்து சார் நிறைய பேசிட்டோம். நீங்களும் 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டா நம்ம ஒரு கரோக்கி சிங்கர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க நம்ம போட்டது கூட 2 நிமிஷம் முத்து சாருக்கு ஒரு பெரிய பாராட்டு இந்த நேரத்தில் தெரிவித்து ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ அதே போல ராமரையா வந்து ஒரு பிறவி கலைஞர். இந்த ஸ்டேஜ் போனா சரிமா அவருடைய பேச்சு இருக்கு. இப்ப நாங்க பேச போனா கூட்டத்தை காணும். ஒருவேளை நாங்க பேசி
கூட்டமான்னு கேட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியும். இப்பதான் நிரம்ப இருக்கீங்க, அப்படியே உட்காந்துங்க. இந்த நாளை உங்களுக்கான நாளா பயன்படுத்தி சிரித்து மகிழ்ச்சி போகணும். மீண்டும் ஒரு சின்ன பிரேக், அவங்க பாடி முடிச்சுட்டு நாங்கள் வருவோம். ரொம்ப நன்றி. நம்ம ஆடியன்ஸ் இருக்கோம். அப்புறம் மிஸ்ர மாட்டி என்ன வயசாகுது அப்படின்னா 43 வயசு. 43 வருஷமா நீங்க சொல்லி கேட்காத காது நான் சொல்லியே கேட்கப்போ இந்த 15 பேர் கைவிட்டிருக்காங்க. நான் ஒரு பேட்டை எடுத்து அயன் பண்ணணும், வேலை மட்டும் குளிச்சு சாமி போட்டு இவ்வளவு வேலை பார்த்து வரணும். கஞ்சத்தனமே படக்கூடாது. நீ எப்படி சொல்றீங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அதுதான் இப்போ மறுபடியும் சொல்றேன். ஏன்னா இப்போ அடுத்த ஜோக்கு நீங்க கேட்டு விழுந்து சிரிக்க போறீங்க. ஒரு சேர் விட்டு ஒரு சேர் தனித்தனியாக உட்காந்துருக்கேன். ஏன்னா இந்த ஜோக்கு நீங்க விழுந்து சிரிக்கிறப்ப ஒரு ஆள் மண்டை இடிக்கும். தமிழ் தமிழ் அந்த சொல்லி பார்ப்போம். மண்டை இடிக்குதா இல்லை ஒன்றே ஒரு இடி இடிக்கிற மண்டை இருக்கு. டாக்டர் உட்காரான், உட்காந்தாலே டாக்டர் கை தூக்கு அப்படியே கிடக்கு. ஆக்காட்டு பல்ல விளக்குங்க, வாய் மூக்கை காட்டுங்க, முடிய வெட்டுங்க, இருமுங்க, தும்முங்க, சண்டை படுத்துங்க. 47 நிமிஷம். அப்புறம் கேட்கிறான் பார்த்து என்ன செய்யுது. அவன் வந்து என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை முதல்ல சொல்ல நீ முதல்ல கேட்க ஒரே நீட்டு முக்கால் நீங்க சரிங்களா சார், நீங்க தம்பி சரி என் குழப்பம் எப்படி சொல்லிங்க. நான் சின்ன கிராமத்துக்கு போகும்போது எங்க அப்பத்தாண்ட வந்து நேர்த்து இருக்கிற அம்மா கேட்டு உன் பேர் என்ன வேலை பார்க்குறான், அவன் சிரிப்பு காட்டுற வேலை பார்க்குறான். இது ஒரு வேலைன்னு நினைச்சிருக்கு, புரியலையே. நாடகத்தில் பக்கம் வருவேன் இப்படிலாம். அவன் இந்த மேடை எங்களுக்கு முதல் மேடைக்கு அந்த மேடைக்கு நிறைய வித்தியாசம். முதல் நம்ம 18 வருஷத்துக்கு முன்னாடி தேனி பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு பேசுகிறோம். ஒரே மனிதர் உட்காந்துருக்காங்க 4000 பேர். முதல் பேசுறது பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையாக ஒரே பொழுது சிரிச்சு மண்ணை தப்பி புரிஞ்சு உருட்டு விட்டுருந்தாங்க. நம்ம ரொம்ப வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு கொடுக்குற ஒரு கிளவி எதிர்த்து போய் 4 பேர் சப்பு சப்பு அடிச்சு பாவம் தம்பி வெளியில் பேசிட்டு ஒரு கம்மாவும் சிரிச்சுட்டு உட்காந்து ஐயா கொடுக்க தம்பி நீ வாட்டி பேசுவா, யாரும் தெரியாம நான் பார்த்துக்கிறேன். கும்பிட்டு தாயும் குழப்ப கட்டுக்கு போயிடாரு. இதான் சார் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கோயில் மாதிரி மாறிடுச்சு. இன்னைக்கு தான் நாளைக்கு இல்லை சார், ஒரு நாள் சொல்லுங்கள் நைட்லேருந்தே பகல் நோய் நொடி கூலி போச்சு. உங்கள் நோயை குறைக்கிற மிகப்பெரிய மருந்து நல்ல இசையை கேட்பதும் வாயிலுக்கு சிரிப்பதும். கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க. நல்லா செட்டில் ஆன பின்னாடி சிரிப்பேன் அப்படின்னா நீங்கள் சிரிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம செட்டிலாகவே போக முடியாது. என்ன அப்படி அவசரமாக பேசுகிறேன் நினைக்காங்க, நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்காங்க. அதனால் இந்த மேடையை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த அதை எனக்கு ஆசை. இன்னொன்று உங்களுக்கு பிடிச்சது யாரும் செல்ஃபோன் எடுக்கல. இந்த ஒரு கல்யாண மேடையில் மாட்டிக்கிட்டேன் சார். இது சார் 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 ஒரு செல்ஃபோன் சார் நீங்கள் ஆகணும் சார், நல்லா சிரிங்க ஆகுங்க இன்னும் சிரிங்க. போட்ட வெளியில் இருக்கிற வாய்ப்பு உட்காந்து எடுத்துருக்கேன். இப்போ வயசு மனப்பா மாதிரி திறந்துருக்கேன் சார். போட்டோ எடுத்துதான் அந்த ஃபோன் வச்சு அளவுக்கு போயிட்டேன். நான் மட்டும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் மார்க்கெட் அது தாய்க்கு உங்களுக்கு சொல்லவே தெரியாது. அந்த காலத்துக்கு சமைச்சு தட்டை போட்டாங்க. இப்போ எல்லா பெண்களும் சமைச்சு நெட்டில் போடுது. நான் இன்று ரசம் வைத்தேன் பேஸ்புக்கில் 8000 பேர் லைக் பண்ணுறேன். ஆனால் புருஷன் லைக் பண்ண எங்க எல்லாரும் லைக் போட்டு நீங்க ஒன்று போட்டேன்னா அவங்க கூட ரசத்தை பார்த்த மீறி நான் தான் ரசத்தை குடிச்சேன். குடிச்சிட்டு 3 குடும்ப சேர்த்து உட்காந்து பண்ணி ஒரு கைட் பண்ணி அதுக்காக இந்த மாதிரி உணவுக்கு வாங்க நல்ல கூட சாப்பிடணும். ஏன் ஆண்கள் சாப்பாடை பார்த்து பயப்படுற வீட்டில் ஒரு சமையலை சாப்பிடணும் ஆம்பளைக்கு என்ன செய்யணும், அது நெஞ்சிலே நிற்கணும். அன்னைக்கு ஒரு சாப்பிட்டா நெஞ்சே நின்றுச்சு. டெஸ்ட் பண்ணோம் எங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன், அவ்வளோதான் மொத்தமாக போகணும். அதுக்காக யூடியூப்ல சிக்கன் டிக்கா செய்வது எப்படி, பர்கர் செய்வது எப்படி பேச 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பார்க்கணும். 4 மணிக்கு உப்புமா கொடுத்து வைக்கிறோம். நீங்க எதுக்கு தெரிஞ்சு பார்க்க அதான் உங்களுக்கு போகும். ஆக நல்ல இந்த மாதிரி டான்ஸ் நல்ல உணவு, அதான் உணவுன்னு சொன்னாங்க.
எனக்கு இந்த காலை பொழுதுல இந்த கலையான முகத்தை பார்த்து எனக்கு சந்தோஷம். எவ்வளவு தோறும் ரசிக்கிறீங்க அந்த இந்த இடத்துல பார்க்க இதே என்னுடைய மனைவி தான் எனக்கு எல்லா காலத்துக்கும் மனைவியாக ஒரு ஆசைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டு கைக்கு ஒரு குடும்பம் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரு ஆள் 2 பேர் தூக்குறாங்க. அவங்க தான் தூக்கிருக்காங்களோடு ஆசையா பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இப்படி தூக்க வேண்டிய அவசியம். ஆனா 5 பேர் கை தூக்குறாங்க சார். கை மட்டும் தூக்கி முகத்தை பார்க்கறேன். இது அப்படியே பெண்கள். இதே என்னுடைய கணவர் தான் எனக்கு எல்லா ஜென்மத்தும் கணவராக அப்படின்னு ஆசைப்பட்டேன். நீங்க ஏன் தூக்குவீங்க? பார்த்தீங்களா? இதுல ஒரு வித்தியாசத்தை பாருங்க. இதே மனைவி தான் ஆண்கள் தூக்கி தான் முகம் இப்படி இருந்துச்சு. ஆனா இந்த பெண்கள் 7 பேர் சிரிச்ச மணி எதுக்கு இவனை மாதிரி திருப்பி போய் சிக்க மாட்டாங்க. 3 மணி கடை ஓடுவானே யாரு அந்த காலத்துல எப்படி இருக்கிறது? இதான் வேணும் பிரபாவமான சபை. அம்மா நீங்க என்ன இருக்கீங்க? வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க என்ன இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். அப்படி சொல்லுங்க. அப்பதான் நாங்கள் சொல்லணும். நீங்க வாட்டிக்க நாங்கள் பெண் டிரைவர் இருக்கீங்க. நீங்க என்ன இருக்கீங்க மேடம்? சார் நீங்க உட்காந்து. நீங்க என்ன இருக்கீங்க மேடம்? ஹவுஸ் ஒய்ஃப். இந்த கிரௌண்ட்ல ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர் நான் ஹவுஸ் ஒய்ஃப். நான் ஹவுஸ் ஒய்ஃப். யாராவது ஒரு ஆள் என் வீட்டுக்காரங்க ஒய்ஃபா இருக்கீங்க. அந்த நகைச்சுவை செத்து சுருங்க. நீங்க வந்து பெண்கள் அப்படி சொல்லாதீங்க சார். அதான் சொல்லிட்டு நாங்க இத்தனை பெண்கள் நாங்க நினைச்சா சிகரத்தை தொட முடியும். நல்ல ஜோர கை தட்டுங்க. சப்போர்ட்டா நான் பேசுறேன். இந்த இடத்துல ஒரு கை தட்டுங்க. பெண்கள் எல்லா பொருளும் சாதிங்க. கேரளாவில் ஒரு பெண் பாருங்க வலது கையில் ஆனா கலெக்டர். அப்ப பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும். இங்க இருக்க ஒட்டுமொத்த ஆண்கள் ஒன்னா நினைச்சு நாங்க நினைச்சா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட கலக்க முடியும். அதுதான் இன்னைக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்துடும். இந்த மனுஷன் ரசத்தை குங்கையில கொடுக்குறாரு, குங்கையில கொடுக்குறாரு, எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு. நன்றி வணக்கம் அதுவும் தெரியும். நல்ல வழியில முடிச்சுட்டாங்க சார். உண்மையிலேயே பெண்கள் யார்? பெண்கள் அத்தனை பேர் இருக்கு தமிழ். பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிடம் பெண். ஆண்களுக்கு என்ன பேர் இருக்கு? நாங்க இருக்கிறதே பெரும்பாலும் பேர் உங்களுக்கு மட்டும் பேதை, பெருமை, மங்கை, மடந்தை. ஆமா, எங்க மதுரையில ஆண்களுக்கு ஒரு 4 பேர். என்ன பேர்? பூசு பைய, கிறுக்கு பைய, முட்டா பைய, தண்டத்து, வளர்ந்தாரு. இதெல்லாம் எதுக்குறா இருக்க? போன் பண்ணா எப்படி இருக்கு? போன் பண்ணி இன்னமும் இருக்கீங்க அப்படின்னு. ஒருவேளை ராமரையாவா இருப்பாரா? அது மட்டும் இல்லாம பஸ்ல ஆசையா உட்கார. சரி. பழைய கவர்மெண்ட் பஸ். பெண்கள் சில இருக்காங்க. பெண்கள், பூவையம், வளைக்கர்கள், மகளிர், லேடிஸ், உமன். பெண்கள் ஆம்பளைக்கு நம்மளுக்கு என்ன ஆசையா பார்க்குறாங்க. திருடர்கள் ஜாக்கிரதை, புகைப்பிடிக்காதது, செருப்பு வந்து அடிப்போம். விசேஷம் வச்சா கூட உங்களுக்கு தான். ஆமா, உங்களுக்கு தான் வளகாப்பு. ஆம்பளைக்கு உரிய காப்பு, புத்தக காப்பு, அவரெல்லாம் பாதுகாப்பே நம்ம. அவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? இப்ப இந்த முகத்திலே பாருங்க ஆடியன்ஸ்ல என்னுடைய பெண்கள் முகம் தான் அப்படியே சிரிச்ச முகமா இருக்கு சார். அப்ப நாங்க சிரிஞ்ச முகமா இருக்கு. ஏன் சிரிங்க நீங்க சார்? நாங்க தாய் குலம். அப்ப நாங்க தப்பு குலமா? சார் நாங்க மான் போன்றவர்கள். அப்ப நாங்க மானவிட்டு போனவங்களா? ஏங்க நாங்க பெண்கள் நல்லா பாருங்க. வலது காலை எடுத்து உங்க வீட்டுக்கு சுச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமே வந்துச்சு. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான் சார். ஆமா சார். நான் வந்த பின்னாடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு. நான் வந்த பின்னாடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீங்க வந்த பின்னாடி அதிர்ஷ்டம் மட்டுமா வந்துச்சு? ஆம்பளைக்கு பிபி வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு, டென்ஷன் வந்துச்சு, தலையை பிச்சுக்கிட்டு வர்றேன். எங்கேயாவது கல்யாணமான பெண்களுக்கு தொப்பை விழுந்துருக்கா இல்ல வழுக்கு தர விழுந்துருக்கா? ஏன் பெண்களுக்கு தொப்பை விழுகுதா வழுக்கு தர விழுகுதில்ல? ஏன்னா அவங்களுக்கு கொண்டாட்டிட்டு கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கான காமெடி சார். ரொம்ப படாதான் இருக்கு. வேலை விஷயம் நான் 3 நாள் வேலைக்கு போறேன். எத்தனை நாள் 3 நாள் வேலைக்கு போகுது? ரோடு ஒரு வேலை தான் சொல்லுங்க. ஐயா நீங்களே 3 நாள் வேலை அப்ப நான் ஐயா நீ சித்தா வேலைக்கு போ. நான் வரேன் 3 நாள் வேலைக்கு.
ஐயா நீங்க 3ஆவது நாள் வேலையை ஓடி போயிருக்கீங்க. இதை பாருங்க, நீங்க அந்த இடத்துல சொல்ற சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு பெண் ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளியில போயிட்டு இந்த பூமியில கால் வச்சிருக்கானா, அந்த சிங்க பெண்ணுக்கு ஆண்களும் சேர்ந்து கை தட்டலாம் சார். வெரி குட். இந்த இடத்துல பாராட்டணும். நீங்க நாங்க நாசாவுக்கு போறோம் சார். நாங்க ஆசையா போறோம். ஒரு விஷயம், சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 286 நாள் விண்வெளிக்கு போனத எல்லா டிவி போடுறீங்க, செய்தி பேப்பர்ல போடுறீங்க, நியூஸ்ல போடுறீங்க, யூடியூப்ல போடுறீங்க. சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண்மணி 286 நாள் விண்வெளிக்கு போறான்னு போறீங்களே, ஆமா சார். கூடயே 3 ஆம்பளை பாப்பா கொஞ்சம் மாதிரி போனாங்களே, அவங்க ஏதாவது டிவில போட்டீங்களா சார்? அவ்வளவு நாங்க வந்து போயிட்டோமா? சார் ரொம்ப வேணும்னு அதை விடுங்க சார். சரி. உங்களுக்கு எவ்வளவு விசேஷம் சொல்லணும். உங்களுக்கு மட்டும் வலதுகால எடுத்து வச்சு ஆமா சார். அது அதிர்ஷ்டம் அடிக்கும். உண்மையிலே நான் கேட்கிறேன், யார் அழகு, பெண்கள் அழகா ஆண்கள் அழகா? கேட்டீங்கன்னா பெண்கள் தான் அழகு. தமிழ் தெரியுமா சார்? தமிழ் தெரியுமா? நான் கொஞ்சம் நான் நடந்த சம்பவத்தை சொல்றேன். என்ன சம்பவம்? 1.5 மணி நேரம் பேசுறேன். அது தெரிஞ்ச மூச்சு தர என்ன சார் அப்படின்னு சண்டி பீலா காட்டா அதான் உங்களை அப்படி கேட்டு நீங்க அவங்க நிகழ்ச்சி சேர்ந்து இந்த அங்க பெண்களை ஒரு அம்மா கைது வந்துட்டு தயாரா இருப்பாங்க, நாளைக்கு பார்ப்போம். எப்படி சொல்றீங்க? அம்மா பெண்கள் அழகு, நாங்க தான் அழகு, பெண் ஒரு பெண் கை கொடுத்து பார்ப்போம். அங்க பாருங்க, என் சின்ன குட்டி எப்படி கை கொடுத்து பாருங்க. உங்க ஆதார் கார்டு போட்டோ கொண்டு பார்க்க யார் அழகு? கண்ணுக்கு அண்ணன் வாய் வத்தல இருக்கும், மூக்கு மூக்கெல்லாம் இருக்காது டவுட் தான். எனக்குலாம் ஒரே டார்க்கா இருந்துச்சு. சந்தோஷம். வீட்டுக்குள்ள பெண்கள் இங்க அழகு. ஆமா சார். நான் காட்டுக்குள்ள வந்து பாருங்க, ஆண்கள் தான் அழகு. ஆண் சிங்கம் தான் பெட்டரி முடிவு வச்சு அழகா இருக்கு. ஆண் வழி தான் தோகை இருக்கு. ஆண் கொஞ்சம் தோகை இருக்கு, தோகை இருக்கு. ஆண் யானைக்கு தான் தந்தம் பார்த்தீங்களா? அதே போல சேவல் கோழியில பார்த்து சேவல் தான் கொண்ட வச்சு பால் வச்சு அம்சமா இருக்கு. சேவல் காலையில கொக்கர் கோல் கூவுது. ஆனா என்ன சொல்றேன், கோழி கூவுச்சு, கூவுனது அது பாவம். ஆனா சேவலோட நிலைமை பாருங்க, காலையில கொக்கர் கோல் கூவுது, சாயந்தரம் குக்கர்ல வேகுது. எங்கேயாவது ஒரு வீட்டுல விருந்தாளி வந்தா கோழி அடிக்கிறாங்கன்னா சேவலை தான் அடிக்கிறாங்க. அதே போல ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்கு இன்னைக்கு தான் லாரி, இன்னைக்கு தான் மாட்டு வண்டி தான். வீடை கட்டி முடிக்கிற தட்டிக்கு 10 மாசத்துக்கு செங்கல் சிமெண்ட் சல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது காலமாடு. கிரேப்பஸ் இன்னைக்கு காலமாடு பின்னாடி எடுத்து பசுமாடுக்குள்ள கொடுக்குறோம். போமாதா அந்த மாடு காலமாடு எட்டி பார்ப்போம். செங்கலை கொண்டு வந்து பிடிக்குவார் நன்றி வைக்கிறாங்க. எங்க நிலமை தான். நானும் சொல்லுவேன் சார், உண்மையிலே எந்த சிங்கங்கள் வேட்டையாடும், பெண் சிங்கம் தான் வேட்டையாடி ஆண் சிங்கத்துக்கே சாப்பாடு கொடுக்கும். இதுக்கு பெண் சிங்கம் கூட அந்த பாயிண்ட் கைதுல கொடுக்கும். 40 யானை முன்னாடி போனா கூட எந்த யானை வழி எடுத்து சொல்ல தெரியுமா? பெண் யானை தாங்க வழி எடுத்து சொல்லுவோம். ஆம்பளை யானை பொக்கு பின்னாடி தான் போகும். அப்புறம் கோழி கூவுதுன்னு சொன்னீங்களே, ஏன் சேவல் கூவுனாலும் கோழி கூவுது முன்னோர்கள் சொன்னாங்க தெரியுமா? சேவல் 10 மணி போகும், 12 மணி போகும், 2 மணி போகும், கூவ வேண்டிய 4 மணிக்கு குப்பாட்ட ஒழுங்கு கிடக்கும். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கோழி தான் சேவலை எழுப்பிவிடும். நேரம் ஆச்சு, எந்திரி எந்திரி அப்படின்னு எழுப்பிவிடும். அதனாலதான் இது வரைக்கும் நான் இந்த நிகழ்ச்சி இடையூறு செய்யல. இது நான் இடையூறு செஞ்சாகணும். ஏன் அவங்களுக்கு ஊர்லாம் பெருமைகள் தான். எங்க ஊர்ல மனுஷனே மனுஷனுக்கு பேச மாட்டேங்கிறான். உங்க ஊர்ல சேவல் பேசி எந்திரி டைமாச்சு எந்திரி பார்த்தீங்களா? அதிசயத்தை அதுக்கு நீங்க வைக்கிறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு நகைச்சுவை சொன்னேன், கேட்பாருக்கு என் நிலைமை கேட்கறதுக்கு மனுஷன் எதாவது ஒரு மாதம் மாதிரி கவர்மெண்ட் பேசிக்கிட்டு சொல்லுங்க, அது காமெடியா என்ன நான் சொல்றேன். இது வரைக்கும் நிறுத்திக்கிட்டாங்க. திடீர்னு மனுஷன் ஐயா, நீங்க இந்த பேர் வச்சு சொல்லுவீங்க, பேர் காமெடி. பேர் அது காமெடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு பேர் கூட இருக்கு. பாத்தீங்களா அந்த காமெடி வச்சா இதில் அது போகாது. ஐயா நல்லா இருக்கா, சரி ரொம்ப நல்லா இருக்கா. 100 வாட்ஸ் லைட்டை போட்டுட்டா கூட லைட் யூஸ் ஆகும்.
கரெக்ட். நம்ம ரெண்டு பேரும் மாதிரி நல்லா இருக்கு. அவனுக்கு பேரு பிரகாசம். நீ அங்கே இவ்வளவு உலக பாவம் வந்து என்னங்க ஆனா பிரகாசமா இருக்கிறவங்க டம்ளான் வைக்க முடியுமா? இல்ல பேரு காமிட்டு போனீங்க. என் பேர் வச்சுங்க ஏதோ அது அது அடிக்கடிங்க அந்த கேமரா ஆஃப் பண்ணி வந்து நீங்க பேரு காமிட்டு கேமரா ஒரு கேடா ஆஃப் பண்ணி ஆடியன்ஸே எடுக்கலாம் சொல்லி எடுக்கிறாரு. ஐயா இந்த டாக்டர் காமெடி இருக்கு பார்த்தீங்களா? ஐயா டாக்டர் உட்காந்து அவர் கேட்டுக்காரு. அவரே கிளப்பிட்டாரு. அது தெரிஞ்சு வேற நாங்க வாழ வந்தேன். அப்புறம் இங்க வந்தேன். சாப்பிட்டு வரலாம். நாங்க பாவம் புள்ளி சுத்த மாதிரி ஐயா, நான் கேட்கிறேன். அழகான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? அறிவான பொண்டாட்டி கிடைச்சாதான் அதிர்ஷ்டம் சார். அப்படியா? அழகான பொண்டாட்டி கிடையாது அது சொல்றேன். ஏன்? அறிவு வந்து அழகுக்கு வந்து அழகான பொண்டாட்டி. ஐயா இந்த 350 ஜிபே பண்ணலாம். அவர் என்ன சொல்றாரு? கட்டிக்கிட்டே இருக்காரு. பொண்டாட்டி இல்லாதவங்க அதிர்ஷ்டம் இருக்காரு. ஐயா, அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? அண்ணே 8ஆம் தேதி தூத்துக்குடி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. நான் பண்றேன். மணிக்கு 300 ரூபா வாங்கிக்கீங்க. நீங்க ஒரு ஆள் தான் கை விட்டுறீங்க. உங்களை நாங்க இழந்து போக முடியாது. இந்த மாதிரி ஆள் 1500 மட்டும் 10 பேர் வந்து இறங்கினாங்க. ஏன் மொத்த பேர் நாங்க வந்து அந்த குடும்பம் தான் அப்படி 2026ல எந்த நோய்களையும் இல்லாம உங்களுக்கு ஒரு பெரிய கைகளை நாங்களே கொடுப்போம். எப்படி பத்திருக்காங்க சார் சிரிச்சுக்கிட்டு? அது வந்து நாங்க ரெண்டு கூட்டு வந்தோம். ஓ, பார்த்தேன் சார். லவ் சொல்றேன். The king காதல். இந்த காதலுக்கு சொல்லுங்க மேடம். அது இருக்கட்டும். ஐயா, காதலுக்கு அழகு முக்கியமா, அறிவு முக்கியமா? சொல்லுங்க. சொல்லிட்டேன். அது மாறி போயிடுச்சு, கடந்து போயிடுச்சு. காதலுக்கு அழகு முக்கியமா அறிவு முக்கியமா? எது முக்கியம்? அழகு தான் முக்கியம். ஏன்? அறிவு தான் என்ன காதல் பண்ணுவாங்க? ஆமாம். சரி ராமரையா, சொல்லு. இப்போ உங்க மனைவிக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு. நீ யார் பக்கம்? நான் பீரோ பக்கம். என்ன எல்லாம் தூக்கி அடிப்பாங்க, கரண்ட் ஒழிச்சுக்குது. இதுனா நான் சீரோபம். இருக்கட்டும். சரி. இந்த குரமுள்ள இல்லையா? எப்படி இந்த வருஷத்தை நம்ம தொடங்கணுன்றக்கா சொல்லிட்டாங்க. 2026 நெகட்டிவான விஷயங்களை ஒதுக்கி சொல்றதுல ஆமா. எனக்கு கொரோனா நீங்க சங்கடப்பட்டீங்க. அப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு ஆளை பார்த்தேன். உலகத்திலே வா. எல்லாரும் ஐயோ 200 பேர், 400 பேர், 500 பேர் போது அவன் தான் தன்னுடைய ஆளுக்கு மெசேஜ் போட்டான். ஊரெல்லாம் பரவுது கொரோனா, நான் உன் கனவுல வரேனா? அவனை மாதிரி தான் வாழணும். எங்க ஊர்ல ஒரு ஐயா, அந்த போன் கவிதை. நம்பர் கொஞ்சம் கிடைக்கும். இருக்க எதை பத்தி கவலைப்படாம எங்க ஊர்ல ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. இருக்கு. பாலுக்கு அப்புறம் தயிர், நீதான் என் உயிர். தயிருக்கு அப்புறம் மோர், நீ இல்லாட்டி என் வாழ்க்கையே போரு. இது அடுத்த தடவை நான் ஒரு புத்தகம் நான் நம்ம வந்து ரொம்ப இருக்கா போகுது. அவங்க கொஞ்சம் எம்எஸ்சி எம்பி படிச்சனால நம்ம வந்தா போவோம். இந்த வருஷமா போய் வைக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ மந்தா இருக்கிற மாதிரி தெரியுது. டெலிவரி ஆயிரும் நினைக்கிறேன். எனக்கு ஆகட்டும். நல்லா சொன்னீங்க. நன்றிங்க. நாங்கள் கருத்து சொல்லுவோம். அப்படி சொல்லுங்க கவிதை. தேவை எங்களுக்கு சொல்ல தெரியாது. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. சொல்லுங்க. சரிங்க. இருக்கையிலே தைரியசாலி பெண்களா ஆண்கள்? ஆண்கள் தானே. ஆண்கள் ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். பெண்கள் தான் தைரியசாலினா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் இருக்காங்க. நான் சொல்லட்டுமா? யார் தைரியசாலினா பெண்கள் தான் தைரியசாலி. ஏன்னா உடல் பலம் வேணா ஆண்களுக்கு அதிகமா இருக்கலாம், மனபலம் சத்தியமாக பெண்களுக்கு தான் அதிகம். பெண்கள் தான் தைரியசாலி. மேடம், நீங்க மனபலம் யாருக்கு ஜாஸ்தி பெண்கள். அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. புரியுதுங்களா? ஐயா, இவர் எதுக்கு தேவையில்லாம வந்து இல்லம்மா, அவர் அந்த அநியாயம் எங்கெல்லாம் தலை தூக்கி ஆடுவோம் அங்கெல்லாம் பணப்படுத்த ஆடுவாசே பாபு. ஐயா, நல்லா இருக்கும். பெண்கள் தான் தைரியசாலி. ஆமா. கொஞ்சம் ஏன் கேள்வியா? சொல்லு. நல்லா கேட்கணும் சார். ஒரு பொண்ணை எத்தனை பேர் பொண்ணு பார்க்க போறீங்க? ஒரு 4 பேர். பொண்ணு பார்க்க 4 பேர். நிச்சயம் பண்ண எத்தனை பேர் நிச்சயம் பண்ணுவீங்க? நிச்சயமா ஒரு 50 பேர் போவாங்க. கல்யாணம் எத்தனை பேர் முன்னாடி கல்யாணம் பண்றீங்க? அது நம்ம பத்திரிகை அடிக்கிறத பொறுத்து இருக்கு. ஒரு 1000 பேர் ஆயிரம்.
நல்லா கேட்கோங்க. ஒரு பொண்ணை பொண்ணு பார்க்க 4 பேர் முன்னாடி பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. 40 பேர் முன்னாடி நிச்சயம் பண்றாங்க. 4000 பேர் முன்னாடியில கல்யாணம் பண்றாங்க. ஆனா பெண்கள் நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தனியா கெத்தா சோலோவா சிங்கிளா வர பெண்கள் நாங்க தாங்க தைரியசாலி. நீங்க பதில் சொல்லணும் இப்ப. நம்ம கிளம்புறியா கொஞ்சம் கேட்டீங்களான்னு இல்ல தெரியல. இல்ல நீங்க சொல்லுங்க. சிங்கிளா வரவங்களை டபுளா சொல்றாங்க. அதுதான் குழந்தை செல்வம். ஆனா இது கொஞ்சம் ட்ரிபிளா இருக்கு. இது கொஞ்சம் ட்ரிபிளா இருக்கு. இதோட அவங்க முடிக்க சொல்லுங்க. சாப்பிட்டு வந்து சின்ன நம்ம உடல் கேள்விக்கு போறோம். ஒரே விஷயத்துல வந்த தொழில் வந்த வேலையை நீங்க முடிச்சிட்டீங்க. ஏங்க நீங்க முடிச்சா நீங்க சொல்லுங்க பாருங்க. இந்த ரோக பழியை ஏன் போடுறீங்களா? அம்மா என்னக்கா ஆனா 4 பேர் போன 4 பேர் இன்கமிங் சார். குழந்தைகளை தூங்க வைங்கம்மா. ஒரே ஒரு கேள்வி. அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு காலத்துல இந்த ரோபோ காலி வந்து கொடுக்குறேன். ஒரு கேள்வி சார். நல்லா கேட்கும். பைக் எடுத்து ஆண்கள் வேகமா துப்பு 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 துப்புன்னு போறீங்கல்ல. புண்ணா. புல்லட்ல இல்ல, போறாங்க. துப்பு துப்புன்னு போனா முன்னுக்கு இருக்க நினைஞ்சல துப்பிக்கிட்டே போனா அழகா சொல்லுங்க. நல்லா கேட்கும். துப்பு துப்பு துருவா ஒரே நேரத்துல துப்பு துருன்னு போவாரு. இதெல்லாம் கொஞ்சம் துப்புன்னு போறீங்க. முன்னாடி இருக்கிற கார்ல போய் டம்முன்னு இடிச்சிருங்க. நல்லா கேட்கும். ஆர்சி புக் இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லை. டிராபிக் போலீஸ் என்ன பண்ணுவாரு? தரத்தரங்க இருந்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சுருவாரு. பட் இதுவே பின்னாடி உங்க பொண்டாடி உட்கார வச்சுருக்க அப்படியே நீங்க டம்முன்னு இடிச்சா கூட காவல்துறை அதிகாரி என்ன சொல்லுவார் தெரியுமா? லேடிஸுக்கான போட்டு லேடிஸுக்கான போட்டு விட்டுருவாங்க. அந்த இடத்துல கூட பின்னாடி ஒய்ஃப் இருந்தா தான் அந்த இடத்துல புடிச்சிருக்கே கெத்து அப்படின்னு சொன்னா நம்ம பாவம் மட்டும்தாங்க பண்ணிருக்கோம். ஆண்களுக்கு நான் மட்டும் நில்லுங்க. யாரை கொடுங்க ஆட்சியை காட்டுங்க இதை காட்டுங்க ஆமா சார். பெண்களுக்கு நான் மட்டும் போகும்போது ஏன் டிராபிக் சொல்றாங்க? எல்லாரும் கேட்கறாங்க. ஏன்னு இப்ப சொல்றீங்க. ஏன்னா பாக்குறாரு அதே போலீஸ் அவனே ஒரு பிரச்சனையோட போய்கிட்டு இருக்கான். அவன் போய் போட போடா ஏப்பா இந்த விசில் பறக்குது. எல்லாம் அனுபவம் தான். எல்லாம் ஆட்சிக்குள்ளாம இருந்தாலுங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க சார். பெண்கள் நாங்கெல்லாம் அப்ப இருக்கு உங்க பேட்டி கரெக்டா சொல்லுங்க. பேருங்க உங்க முகக்கட்டை எப்படிங்கலாம் எங்கெல்லாம் பிடிச்சத தட்டுக்காங்க ஐயா. நம்மளாம் தட்டுன்னு சொன்னோங்க. அதுக்கெல்லாம் தப்புன்னு சொன்னா தானே தட்டுவாங்க. இப்ப இந்த இடத்துல நான் நல்லா நிரூபிக்கிறேன். ஒரு நாள் நல்லா சொட போட்டு கேட்கிறேன். ஒரு நாள் வீட்டுல ஒரு பொம்பளை நடி வீடு எப்படி இருக்கும்? ஒரு நாள் இந்த ரவிவர வேலை அப்ப கேட்டாங்க. அப்ப பேசிங்க. அப்பதான் இதெல்லாம் எங்க ஒதுக்கீங்க? கேட்டா வராது. அதுவா வரணும். ஐயா, உங்களை வீட்டுல எப்படியா வச்சு செஞ்சிருக்காங்க? எப்படி சமாளிக்கிறாங்க? வெச்சி செய்யறாங்க பண்றாங்க. வெச்சி செய்யறாங்க நான் வெச்சி செய்யறாங்க. இன்னைக்கு காமெடி ஐயா, உண்மையிலே நீங்க 2 பேரும் சிக்கி நான் ஒரு பொம்பளை பிள்ளையா? உங்களுக்கு புரியலையா? மேஜிக் மேனுக்கு புரியலையா? ஒரு நாள் ஒரு வீட்டுல ஐயா பதில் சொல்லுங்க. ஒரு நாள் வீட்டுல பெண் இல்லாத வீடு எப்படி இருக்கும்? பெருக்கலைன்னா இல்லன்னா எப்படி இருக்கும்? பெருக்கலைன்னா அதே வார்த்தை. பெருக்காதான் நானே சொல்றேன் கேட்காம இருக்கேன். சாப்பிடுறதுக்கு வளர்க்காம 4 போயிருக்கும். கொடுத்து நன்றாயிரம் ரூபாய் அதே இடத்துல இருக்கும். ஆனா 7 நாள் ஆனாலும் 1 வாரம் ஆனாலும் ஒரு வீட்டையே கோவிலா வச்சிருக்கோம்னா சத்தியமாக என்னுடைய பெண் குழந்தைகள் என்ன அந்த வீடே கோவிலா இருக்கும். நம்ம ஒரு குறை இருக்கு. ஆம்பளை வெளியே போறப்ப அந்த லுங்கிய கலத்தி அப்படி உதறிட்டு அப்படி கொடி எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2 செகண்ட்ஸ் கூட ஆகும். ஆனா ஒரு 2 மணி போயிட்டு அது போயிடும். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த ரவுண்ட் அப்படியே அந்த ரவுண்ட் அப்படியே ஓடும். அதான் கரெக்ட் பண்ணிச்சு. கரெக்ட். இவ்வளவு ஒரிஜினலா பண்றாருன்னா என்ன அர்த்தம்? இவர்தான் அதை லைவா பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். நானும் அப்படியே அதான் உழுந்துரும். இல்ல அது தொப்பே வந்து தொப்பி இங்க மேல சரி இது ஒரு எவ்வளவு சேட் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பிடிக்கப்படுது. இப்படி ஆட்டினாலே உழுந்துரும். அதே போல எனக்கு கல்லணை சலிச்சப்ப மண்ணு தண்ணி எல்லாம் போட்டு அரிசி வைக்கிற மாதிரி ஆமா சார். உண்மையான ரசிகர்கள் இருந்தாங்க. கரெக்டா உட்கார்ந்து உங்களை எல்லாம் சலிச்சு எடுத்துருக்காரு. பார்த்தீங்களா? இவர் என்ன ஆனா அதனால வந்துட்டீங்களா இல்ல ஒரே கூட்டம்
கூட்டமா இருக்கு உட்காந்துருக்கீங்க. நல்லா ரசிக்கிறாங்க. உண்மையிலே இந்த உணவு திருவிழாங்க கெட்டு போற தயிருக்குள்ளதான் கெட்டாத நெய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் அந்த அழித்து போகிற உடலுக்குள்ள அழியாத ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மா மகிழ்வித்து இருக்கணும்னா நல்லா மனம் விட்டு சிரிக்கணும், ரசிக்கணும். இது மாதிரியான பேசுறது தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு வெளியே வரீங்களா? அதே போல நமக்கு பிடித்தவர்களாம் நம்மோடு இருக்கிறவர்கள் நினைப்பவர்கள் நலமோடு இருக்கிறவர்கள் இந்த வருஷத்துக்கு அருமை அருமை. சிறப்பா சொல்லுங்க. பொதுவா டாக்டர்கிட்ட போனா உப்பை குறைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே நம்ம குறைக்க வேண்டிய உப்பு ஆண்களுக்கு எல்லாம் குறைக்க வேண்டிய உப்பு கடப்படணும். கொண்டாடி போனது அந்த பைய சொல்லலாம் நெரிச்சுறாங்க இல்ல. ஆண்கள் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு, பெண்கள் நம்மலாம் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு. பட்டவாய் கொடு, தட்டவாய் கொடு, துட்டவாய் கொடு. கல்யாணம் புதுசுல ஆண்களுக்கு மண்டை நிறைய முடி இருக்கும். இப்போ வெறும் மண்டை மட்டும் தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பூரா குடிக்கிருக்காங்கன்னு அர்த்தம். பெண்கள் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு, வயதானவர்கள் குறைக்க வேண்டிய உப்பு தொணதொணப்பு, வக்கீல்கள் குறைக்க வேண்டிய உப்பு ஒத்திவைப்பு. ஆனா என்னைக்குமே நம்ம குறைக்காத ஒரே ஒரு உப்பு சிரிப்பு. அதுதான் வாழ்க்கைக்கு மிகச் சிறப்பு. அருமையான உச்சரிப்பு. ஆமா, நன்றி நன்றி. இந்த வரைக்கும் பேசுறது யாராவது போன் இருக்காங்க இல்ல சார். நம்மளவே பாக்குறாங்க. உத்து பார்க்கறாங்க. ஏன் ஏன்? எப்ப நீங்க சாப்பிடுவோம் கரெக்டாக பார்க்குறாங்க. ஒரு ஆள் அப்படி நாம எரியாமல் வெளியே ஆனா இப்படிதான் இருக்கும். நீங்களாம் பரவாயில்ல. ராமர் எப்ப காமெடி பண்ணாலே பார்த்துருக்கீங்க. நீங்களால ஏதோ பேசி காமெடியை பண்ணிட்டு அவங்க இப்ப இல்ல 20 வருஷம் பார்த்துருக்கீங்க. எந்த வருஷத்துல பார்த்துருக்காங்க? என்ன அப்படி சொல்றீங்க? ராமரையாக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா 2027 காமெடி பண்றோம். பண்றோம், தட்டுறோம், தூக்குறோம். இதான் 20 வருஷமா சொல்லியிருக்காரு. முடிச்சுவாங்க அவ்வளோ. முடிச்சுவாங்க. இல்ல இதுக்கு மேல முடிக்கணும். அவர் நம்மள முடிச்சுவார். அந்த அறிவுல இருக்கார். ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணிட்டே போற மெசேஜ் பண்றாரு. சீக்கிரம் முடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாமக்கல் நிகழ்ச்சிக்கு டைம் ஆச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் செஞ்சு யார் நாமக்கல் போறோம்? நாமக்கல் போறீங்களா? ஆனா நம்ம ரசிகர் ஏமாற்றக்கூடாது. ரொம்ப ஆமா பிரமாதமா ரசிக்க எப்படி இருக்காங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். ஏன்னா நான் திருச்செந்தூர் ஒரு பட்டி நடந்துச்சு போன வாரம். நல்ல குழு அந்த மண்டபத்தில் நடந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டான். மணி 3 விற்பனை ஒரு 13 பேர் மட்டும் போகிறேன். கரெக்டாக எதிர்த்து பண்ணா அப்புறம் பேசுகிறேன் 3 ஆகும். நானே கேட்டேன் யாரும் தூங்க போலையா அப்படின்னு. ஒரு ஆள் எழுதிச்சு நாங்கள் படிக்கிற இடத்துல பார்த்து நீங்கள் தோணத்தோட பேசி நீங்கள் அவசியம் பார்த்தா 2 அவங்க அங்கே தான் பாய வச்சு படுப்பாங்க. அது பார்த்து போது உங்களுக்கு கேட்கிறது. நான் சேலத்தில் ஒரு நிகழ்ச்சி போயிருந்தேன். போயிட்டீங்களா? கூட்டம்னா அவ்வளோ ஒரு கூட்டம். 2 கோடி பேர் இருக்காங்க. ஐயா உங்களுக்கு ரசிகர் கண்டிப்பாக வருவாங்க. 2 கோடி பேரா? ஒருத்தர் புண்ணிய கோடி, ஒரு தனுஷ் கோடி. 2 பேரும் இந்த ஒரு ஜோக்குக்காக 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. கொடுத்தாங்க மொத்தமே 2000. அதை முதல் ஜிபே பண்ணுங்க. கிளம்புறதுக்கு இல்லை காரைக்குடியில் நாங்கள் தான் பார்க்கணும். மேடை விட்டு இறங்கணுன்னே ஸ்பாட்லேயே 30,000 வெரி குட். வா. ஃபைன் போட்டாங்க. கை போட்டாங்க. சார், நான் எப்படி தெரியுமா? தூத்துக்குடியில மருந்து முடிச்சிட்டாங்கன்னா பாருங்க. தூத்துக்குடியில நான் பேசி முடிச்சுட்டு மேடை எடுத்து கீழே இறங்கணும். 5 பவுன் செயின். அதுக்கு ஓடிட்டாங்கன்னா அப்போ நம்ம பேச்சு தன்மை பாருங்க. என் பேச்சை பாராட்டி விழா கமிட்டியில கொடுத்தாங்கன்னா பாருங்க, இந்த மேடம் இப்பவே செயின் இப்ப திண்டுக்கல்ல பொன்னாட பொறுத்த வர விழா கமிட்டி ஊர் ஆரம்பிச்சுட்டீங்க ஜோக்க ஆரம்பிச்சு. விழா கமிட்டி வந்து பொன்னாட பொறுத்த வராங்க. பொன்னாட பொறுத்த ஒரு ராமரை பத்தி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் போயிட்டாங்க. பொன்னாடியே போகல. ஜாலி உங்களுக்கு கேட்ட ஃபர்ஸ்ட் அந்த வரைக்கும் சேராடு பின்னாடி கொடுங்க. நிரம்ப நாங்கள் பேசுவோம். நீங்கள் கேட்பீங்க. இந்த பெரிய ஆதரவு இந்த தினம் 2026 முழு திருநெல்வேலியில் தொடங்கினது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்துக்கள் சொன்னார்கள். அவருக்கு ஒரு படம் தீர்ப்பு ஒரு படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. பெரிய கைத்தறி பாராட்டு நம்ம சொல்லிக்கலாம். அது ரிலீஸ் ஆகுது. இது ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு பயவரை எங்களுக்கு இருக்கு. அதே போல மதுரை இண்டஸ்ட்ரியில் நடிச்ச ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இணைந்து ஹாப்பி ராஜ் அப்படிங்கிற ஒரு படத்துல மெயின் காமெடி ரோல் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கீழே பார்க்கலாம். காமெடி நீங்கள் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. அது நடிச்சது
சொல்லிக்கிறோம். அதே போல என்னையும் சொல்லிருங்க சார். முத்து சார் வந்து ஒரு படத்துல செகண்ட் ஹீரோ பண்றாங்க. ஒரு செகண்ட் தான் வருவார் படத்துல. அவங்க வந்து ஒரு படத்துல தேர்ட் ஹீரோயினா பண்றாங்க. தேங்க்யூ சார். படம் ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு கதாபாத்திரம். நிஜமாவே ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். நகைச்சுவை உண்மையில ஹீரோயினா பண்ணி சிம்புதேவன் சாரோட இயக்கத்துல விமல் அவர்கள் ஹீரோவா நடிக்கிற படத்துல ஒரு காமெடி ரோல் ஒன்று பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பா அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ராமன் சார் படம் ரிலீஸ் ஆக முதல் ஷோ போய் பார்த்தேன். ஏன்? ரெண்டாவது ஷோ போய் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஐயா இந்த படத்துல என்ன கெட்ட பண்ணிருக்கீங்க கேளுங்க. என்ன கெட்ட பண்ணிருக்கீங்க? கோழி சாமியம். கோழி சாமியம். ஆமாங்க. இதை எதுக்கு நீ கேட்க சொல்லி அதை சொல்லி யாராவது செய்கிறாங்களா? கொஞ்சம் யோசிக்கணுமா? அதை வந்து நமக்கு கொஞ்சம் புத்தி மட்டும் தாங்க கல்யாணத்துக்கு வந்து உள்ளே வந்துட்டோம். வெளியே கொஞ்சம் இந்த ஸ்டாண்டப் காமெடி அது மாதிரிலாம் ஸ்டாண்டப் காமெடியெலாம் மதுரை முத்து அப்புறம் ராமர் அவங்க அப்புறம் அன்னபாரதி இவங்களோட காமெடி ஷோ நடந்தது. கொஞ்சம் நேரம் அப்புறம் மணி 1 மணி ஆச்சு. லன்ச் டைம் வந்துடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு எல்லோரும் க்யூவில் நிற்கிறாங்க. உள்ள எல்லோரும் போயிட்டுருக்காங்க. செம்ம பெரிய க்யூ நிற்குது. சாப்பிட்றதுக்கு தான் எல்லோரும் வந்துட்டாங்க போல் உள்ள. சரி போயிட்டு என்னென்ன டிஷ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. கியூ பெருசாக இருந்தது. இப்போ தான் வந்து கியூ மூவ் ஆகிருக்கு. பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் வந்து 30+ ஃபுட் வெரைட்டிஸ் அப்புறம் 10+ ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ஈவெண்ட் கொஞ்சம் நேரம் நடந்ததுக்கப்புறம் இப்போ சாப்பிட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம க்யூவில் நிற்குது. எத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டா வச்சுருங்க. என்ன ஸ்வீட் இது? பீடா மாதிரி ஓ, பால் பீடா. ஆக்ரா பீடான்னு போட்டிருந்தது அதுவா? ஆக்ரா பீடான்னு போட்டிருந்தது அது இல்லையோ? இதுவா? ஓகே. வைங்க வைங்க, இன்னும் ஒன்று வச்சுருங்க. நைஸ், தேங்க்யூ. என்ன பிரியாணி? மட்டனா? மட்டன் சரி, ஓகே. அவ்வளோ வேணாம், லைட்டாக வைங்க, கொஞ்சம் போதும். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ். இது என்னது? புரியல. பலாக்காய் பிரியாணியா? இல்லை, வேண்டாம்.
சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 30 வெரைட்டி 10 வெரைட்டி இருந்தாலும் நமக்கு எல்லா வெரைட்டி டேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறேன். கிளம்ப முன்னாடி இங்கே கொஞ்சம் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டால்லையும் இந்த கீ செயின் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டால்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் அங்கே ஈவெண்ட்டும் வந்து தனியாக நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக ஈவெண்ட் வந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் போல். ஈவெண்ட் 5 மணி வரைக்கும் நடக்கும். அது வரைக்கும் ஃபுட் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வரவங்க வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. வேறு என்னது, அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்டால்ஸ் இருக்குது. நேராக இந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம். பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்ப வேண்டியதான். சரி போய் பார்க்கலாம். வெளியே அந்த 10 அவுட்டோர் வெரைட்டிஸ் சொல்லியிருந்தாங்கல்ல, அது இங்கே இருக்குது. எனக்கு ஆக்ரா பான். லைட்டாக வச்சுதாங்க, நிறைய வேணாம், லைட்டாக வச்சா ஓகே. Oh